புதிய நாளிலே இந்த காலை வேளையில தேவன் மறுபடியும் நாம் கடந்த வாரங்களை தியானித்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த தூதினுடைய தலைப்பு ஜெயம் தரும் கர்த்தர். இதை நாம் கடந்த 2 வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். அதை நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டி இந்த புதிய வாரத்தில் இன்னும் பல காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர் என்பதை உங்களுக்கு உணர்த்தும்படியாக விரும்புகிறேன். கடந்த வாரங்களில் நாம் தியானம் செய்ததான சத்தியங்கள், முதலாவது, ஆயத்தப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் யுத்தத்திலே ஜெயத்தை கட்டளையிடுகிறார். நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் கர்த்தராலே. அதனால் நமக்கு வருகிற யுத்தங்களை நாம் கடந்து அதிலே நாம் ஜெயம் பெற முடியும் என்ற சத்தியத்தை நாம் கேட்டோம். இரண்டாவது, கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அனுபவம் உள்ளவர்களுக்கு எப்போதுமே அவர் ஜெயம் தருகிறவர். அவரை அறிகிற அறிவின் வாசனையை இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் செய்கிறார். மூன்றாவது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. ஜெயம் நீதிமான்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிறது. அது நீதிமான்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஜெயம். நான்காவது, நாம் வாசித்தோம் வேத வசனத்தில், தேவனால் பிறக்கிறதான ஒரு விசுவாசம் உள்ள சந்ததி ஜெயத்தை பெறுகிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம் என்று 4ஆம் குறிப்பை நாம் தியானித்தோம். ஐந்தாவது, நாம் தியானம் செய்யும் போது, ராஜாக்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசினார். ஹல்லேலூயா. இந்த வாரங்களும் அந்த தொடர்ச்சியான சில சத்தியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும். இந்த வாரத்தில் இந்த தூதனுடைய தலைப்பு ஜெயம் தரும் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளுக்கு இடமில்லை. தோல்வி என்ற வார்த்தை பல காரியங்களை கொண்டு வருகிறது. தோல்வி வந்துவிட்டால் விரக்தி வந்துவிடும். தோல்வி வந்துவிட்டால் மனக்கவலை வந்துவிடும். தோல்வி வந்துவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டது போன்று தோன்றும். தோல்வி வந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்தது போல மனம் முறிவுக்குள்ளே கொண்டு போய்விடும். இது எல்லாமே தோல்விக்கு பின்பாக வருகிற வாழ்க்கையினுடைய கட்டங்கள். ஆனால் இந்த கால வேளையில் தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து அவர்களை ஜெயத்தின் பாதைக்கு கொண்டு போக விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் தோற்று போவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறது இல்லை. முதலாவது, யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை தருகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஜெயத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே ஜெயம், நீதிமான்களுக்கு ஜெயம், ராஜாக்களுக்கு ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் 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 என்பது பிறப்பில் மாத்திரமல்ல, முடிவில் மகிமையில போய் சேரும் வரை எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். உலகத்துல தோற்று போகலாம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தோல்வி என்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போது வெற்றிச்சிறக பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் என்ற வார்த்தை நன்றாக கவனித்தீர்களானால் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது எப்போதும். அது இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் அல்ல, எப்போது ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை தர விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கு நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ண. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஜெயம் பெறுகிறதுக்கான ஒரு வழியை ஞானவானாகிய சாலமோன் சொல்கிறதை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நாம் தியானம் செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். யுத்தத்தில் ஒரு நல்ல ஆலோசனை வேண்டும், நல் யோசனை வேண்டும். எனக்கு ஜெயம் பெறுகிறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை இருக்கணும். நம்ம யார்கிட்ட மோதுறோம், எப்பேற்பட்ட வல்லமையோட மோதுறோம், நமக்கு எதிரில் நிற்கிற வல்லமை என்ன? அது பிசாசா, அது மனுஷனா, அது பாவமா, அது யாரோ ஒரு தனிப்பட்ட ஆளா, இல்லை செய்வினையா, அல்ல மாந்திரிகமா, எந்த வல்லமை போராடுது என்பதை புரிந்து யோசித்து நாம் யுத்தம் பண்ண வேண்டும். இன்னைக்கு சில பேர் எதுவுமே யோசிக்கிறதே இல்லை, பேச யோசிக்கிறது இல்லை, செய்ய போகிறது என்னன்றது யோசிக்காம போகிறதுனால தான் அவருடைய வாழ்க்கையில் விழுகைகள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. அப்ப பலருடைய யோசனை எப்படி இருக்குன்னா, தீய யோசனைகள் இருக்கிறது. எப்படி தீமையை யோசிக்கிறாங்க? யாராவது அடிக்கணும், யாராவது கொன்றணும், எப்படியாவது ஜெயித்தரணும், இப்படி தீய யோசனைகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியை கேட்டிங்கன்னா, அந்த உலகம் நல்ல யோசனை சொல்லும்னா அது ரொம்ப குறைவு தான். அது என்ன யோசனை சொல்லுது? தீய யோசனைகளை சொல்லுது, பாவகரமான வழிகளை சொல்லுது. தீமையை செய்ய, அதனால நீ முன்னேறலாம், நீ ஜெயிச்சிடலாம், வாழ்க்கையில் முன்னேறி போகலாம். இது எல்லாமே தீமையான யோசனை.
ஆனால் ஜெயம் பெறுவதற்கு வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. உங்களுடைய யுத்தங்கள், போராட்டங்கள் ஜெயம் பெறுவதற்கு நல்ல யோசனை அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தை வாசித்தால், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆலோசனையினால எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறத நாம் வாசிக்க முடியும். நல்ல யோசனை செய்யணும். நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற நிந்தைகளுக்கு ஒரு நல்ல யோசிக்கணும். சில பேர் யோசிக்கிறதே கிடையாது. யார் யார் சொல்ற ஆலோசனைலாம் கேட்டு எப்படியாவது போய் விழுந்துடக்கூடாது. பள்ளம் வெட்டப்பட்டிருக்குதா, யார் வெட்டுறா, எங்கே குத்த போறான்னு யோசிக்கிறதே கிடையாது. இவனை நம்பி போகிறோமே, இவங்களை நம்ம சார்ந்து போகிறோமே, இவங்களால நமக்கு நன்மை வருமா தீமை வருமானு யோசிக்கணும். உலகத்தெல்லாம் சொல்கிறான், நீ என்ன பண்ணு, ஆழம் தெரியாமல் என்ன பண்ணிடாத, காலை விட்டுறாத. உலகம் அப்படியே ஒரு யோசனையை சொல்கிறான். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. இன்னைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, நல்ல ஆலோசனை சொல்கிறாங்களா? உங்களுக்கு கெட்ட ஆலோசனை சொல்கிறாங்களா? தண்ணி அடி, தவறு பண்ணு, பாவம் செய்யி, இதனால பணம் வரும், இதனால பொருள் வரும், மற்றவங்களை ஏமாத்து, இது எல்லாம் தீய ஆலோசனை, தீய யோசனை. ஆனால் யுத்தம் பண்ண வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல் யோசனைகளை தருகிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோசனை வரணும். புத்திக்கு எட்டுகிற யோசனை நல்ல காரியமா, அது நல்லதா, அப்படி இருந்தா அதை நீ தைரியமா யுத்தம் பண்ணலாம். நீங்க பிரச்சனை வரும்போது நீங்க தீமையோடு யுத்தம் பண்ணக்கூடாது. வசனம் சொல்ல, தீமையை நன்மையினாலே வெல்லு. நீங்க தீமை செய்தா கூட அதை தீமையினால வெல்லக்கூடாது, நன்மையினால அதை வெல்லத்தக்கதாக நல் யோசனை பண்ண வேண்டும். நம்ம நல்ல யோசனை மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் சக்சஸா ஜெயிச்சிருவோம். நம்மகிட்ட யோசனையே வர்றதில்லை. நம்ம என்ன சொல்றோம், எனக்கு யோசிக்கவே முடியல, அடுத்து என்ன செய்ய முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. அப்ப நீ என்ன பண்ற, குறிகாரங்கிட்ட போற, கை ராசி பார்க்கறங்கிட்ட போற, கிளி ஜோசியம் பார்க்கறங்கிட்ட போற. அவன் என்ன யோசனை சொல்றான், அமாவாசை, அடுத்த அமாவாசை அன்னைக்கு நீ வா, இத்தனை புடவை கொண்டு வா, அரிசி கொண்டு வா, இதெல்லாம் கொண்டு வந்தா நீ என்ன பண்ணிடுவ, ஜெயிச்சிருவ. அதெல்லாம் ஏற்கனவே வீட்டில் தான் இருக்குது. அது அங்கே கொண்டு போனால் ஜெயம் வர்றதுக்கு வீட்டில் இருக்கும்போது ஜெயம் வரலாம். இன்னைக்கு நம்மால் பாதி பேர் இங்கே அலையலாமா அங்கே அலையலாமான்னு திரியிற. நீ நல்ல யோசனை பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயம் தருமே கிடைக்குமே தவிர, இப்படி தீமையான யோசனைகளை நாடி ஓடினால் ஜெயம் வராது. யுத்தத்தில் ஜெயம் பெறுவது என்பது நல் யோசனைகளினாலே பெறுவது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில இங்க சொல்லப்பட்டுகிற வசனம், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனைகள் அநேகரால் ஜெயம் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் தருகிற ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொண்டு வரும். கடந்த வாரங்கள் 5 குறிப்பில் நாம் பார்த்தோம். இந்த முதலாவது குறிப்பில் நாம் பார்ப்பது ஆலோசனையினாலே பெரும் ஜெயம். நல்ல யோசனையோடு நீ ஜெயத்துக்கு போராடணும். கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளும் வரணும். இன்னைக்கு உலகம் தர ஆலோசனைகள் எத்தனை? அவங்க என்ன சொல்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அதில் பணத்தை வை, இதில் சேரு, நீ சேர்ந்துட்டு 10 பேரை சேர்த்து விடு, மேலே வந்துடலாம், இப்படி எல்லாம் ஆலோசனை சொல்லுவான். முடிவில் என்ன தெரியுமா பண்ணுவான்? நானா சொன்னேன்? நான் சொல்லலையே. இந்த உலகம் ஆலோசனை சொல்லிடுறோம். பிறகு பாதியில் என்ன பண்ணிடும்னா கையை கழுவி விட்டுருவாங்க. உலகத்தின் ஆலோசனைகள் நம்பி போனால் வாழ்க்கையிலே ஜெயம் வராது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் என்பது ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் உண்டாகும். உங்களுக்கு ஆலோசனை சொல்ல நல்ல ஆட்கள் இருக்கணும். நல் யோசனை சொல்லுகிற, நல் ஆலோசனை சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்க வேண்டும். நீங்க நாம என்ன சொல்றோம், ஆலோசனை சொல்லும் போது அவர் என்ன ஆலோசனை சொல்றது, அவர் சொல்லணுமா, எனக்கு அவர் சொல்றதுக்கு மட்டும் எனக்கு தெரியாதா, இதை நான் அனுபவப்படலையா, அவரை முட்டி மோதின பிறகு தெரியும், அவர் சொல்லும் போதே நம்ம செஞ்சிருக்கலாமே. இதை நான் சபையில் பார்க்குறேன். சில விசுவாசிங்க ஊழியக்காரர் சொல்லும் போது அவர் ஆலோசனை அவர் சொல்லிட்டே இருப்பார். அந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, அவருக்கு அந்த வேலையை சும்மா நம்ம ஆளு இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பான் அந்த ஆளு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடிவு வருமா எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ என் போதகர் சொல்லை நான் கேளாமல் போயிட்டேனே, அவர் ஆலோசனை நான் தள்ளினேனே, அவர் போதகத்தையும் கடிந்து கொள்ளதை நான் கேட்டுக்கொள்ளாமல் போனேனே. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நீ வாழ்க்கையில் என்னெல்லாம் காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை தேவைப்படுகிறது. உங்க அறிவுக்கே எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆலோசனைக்காரர் தேவையே இல்லை. உங்க புத்திக்கே எல்லாம் தெரிஞ்சதுன்னா இந்த உலகத்தில் எந்த ஆலோசனைக்காரர் யாருக்குமே தேவை கிடையாது. நீதிமொழி 20:18 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனைனாலே எண்ணங்கள் ஸ்திரப்படும். உங்க ஆலோசனை தான் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்போம். நீங்க ஒரு எண்ணத்தை வச்சிருப்பீங்க, வீட்டை கட்டணும், இந்த காரியத்தை செய்யணும், நேரா போய் நீ ஒரு பில்டிங்கை கட்டிடக்கூடாது. ஆலோசனை 10 பேர்ட்டு கேட்கணும். 10 பேர்னு சொன்னா உலகத்திற்கிட்ட இல்ல, நல் யோசனை செய்கிறவர்கள் இடத்துல ஆலோசனை கேட்கணும். சும்மா போற வரவங்கிட்ட ஆலோசனை கேட்டு உட்கார்ந்து இருந்தேன்னா வீடு 2000 கட்டுற வீடு கூட கட்ட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் தரும் ஆலோசனை உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். நீங்க ஆலோசனை கேட்க முடிகிறதா? சபையில சொல்லப்பட ஆலோசனை கீழ்ப்படுகிற முடிகிறதா? நீங்க நிறைய பேர் ஆலோசனை கேட்கறதே இல்லை.
உலக ஆலோசனைலாம் கேட்பாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ரொம்ப துக்கமாக இருக்குது. இதெல்லாம் கேட்டால் நம்ம வாழ்க்கையில் எப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆனால் வசனம் சொல்லியிருக்குது, ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். உங்கள் எண்ணத்தில் நீங்கள் வச்சுருப்பீங்க, இந்த காரியத்தெல்லாம் செய்யணுமே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆலோசனை வேணும். இப்போ நமக்கே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஆலோசனை கட்சிச்சுமா என்ன பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா? சில பேர் நினச்சிருக்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும், அதனால் என்ன வருது, அவங்களுக்கு ஆலோசனை கேட்க முடியல. நமக்கு எல்லாமே தெரியுன்ற மனது வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆலோசனை கேட்க மாட்டோம். உலகத்தை சொல்கிறான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. உனக்கு தெரிஞ்சது 1% தான். இன்னும் உலகம் பெருசு. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? இந்த உலகமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் மற்ற பேருக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. அப்படி இல்லை. நமக்கு ஆலோசனை தருகிறவர்கள் வேணும். சபைகளில், குடும்பங்களில் ஆலோசனை தருகிறவர்கள் வேணும். சிலர் தவறான ஆலோசனையை கேட்டு வாழ்க்கை சின்னாம ஆகிறது. எப்படிப்பட்ட ஆலோசனைகள் நாம் கேட்கக்கூடாது, அதை நாம் உணரணும். நீ வேதத்தை வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 8, 9 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள் வாசிங்க. இப்போ சாலமோன் மரித்த பிறகு அவனுடைய மகன் ஆகிய ரெகொபெயாம் அங்கே ராஜாவாகிறான். இந்த ரெகொபெயாம் ஒரு வாலிபன். இவனுக்கு இப்போ ராஜாங்கத்தில் எப்படி ராஜாங்கத்தை நடத்தணும், ஜனங்களை எப்படி நடத்தணுன்றதுக்கு ஒரு அறிவு, ஒரு ஆலோசனைக்காரர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த நாட்களிலே இவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஆட்கள் இல்லாத நேரத்தில் இவன் என்ன செஞ்சான்றது தான் நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில் முதியோருடைய ஆலோசனை நாம் தள்ளக்கூடாது. முதியோர்கள் அனுபவம் மிக்கவர்கள், வாழ்க்கையில் நல்ல அனுபவசாலிகள். முதியோருடைய ஆலோசனையை நம்ம தள்ளி போடக்கூடாது. இன்னைக்கு வாழ்க்கையில் முதியோரை எங்கே கொண்டு போனோம்? முதியோர் இல்லத்தில் தள்ளலாமான்னு பார்க்குறோம். முதியோர் இல்லத்தில் தள்ளிட்டோன்னா வாழ்க்கை சின்ன மரம் ஆயிரும். வீட்டில் ஏன் பெரியவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க தெரியுமா? வீட்டில் ஏன் வயசானவங்க இருக்குன்னு தெரியும்னு சொல்கிறாங்க தெரியுமா? அந்த வயசான டிக்கெட்டு, நீ நினைக்கிற வயசான டிக்கெட்டு போகணுன்னு, அந்த டிக்கெட் இருக்கிறதுனால தான் உனக்கு ஆலோசனை வருது. அது கெட்டதோ நல்லதோ அவங்க வாழ்க்கையின் அனுபவத்திலேருந்து ஒரு நல்ல ஆலோசனை உனக்கு கிடைக்கும். நான் சொல்றது உலகத்தில் இருக்கிற முதியோரை சொல்லலை, சத்தியத்தில் வளர்ந்துருக்கதான முதியோர்களை சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா முதியோருக்கும் நல்ல ஆலோசனை இருக்குதுன்னா இல்லை. சில முதியோர் என்ன சொல்கிறாங்க? நான் ஒரு சகோதரரை பற்றி நேற்று பேசிட்டு வந்தோம், நானும் ஓசியாவும். அந்த சகோதரருடைய பாட்டி தாத்தா பணத்தை சேர்த்து வச்சுட்டு அந்த பையனை வேலைக்கு போக விடாமல் வாழ்க்கையை சின்னபின்னமாக்குறாங்க. இது முதியோர் செய்கிற ஆலோசனை தவறான ஆலோசனை. நான் சொல்லும் முதியோர் என்பவர்கள் அவர்கள் கர்த்தராலே நடத்தப்பட்டு சத்தியத்திலே வளர்ந்தவர்கள், முதிர்ந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். இந்த முதிர்ச்சி உள்ளவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்க வேண்டும். இந்த ரெகொபெயாம் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தேசத்தில் சொல்கிறாங்க, உங்கள் அப்பா எங்களை ஆலயத்தை கட்டுறதுக்கு இவ்வளோ வேலை வாங்கிட்டாரு, எங்களை சுமக்க வச்சுட்டாரு, எங்களை இவ்வளோ நெருக்கிட்டாரு, எங்களுக்கு இவ்வளோ பாரத்தை சுமத்திட்டாரு, நீங்கள் அதை லகுவாக்குங்கன்னு சொல்லி ரெகொபெயாம் இடத்துல ஜனங்கள்லாம் போய் பேசுகிறாங்க, என் பாரத்தை எப்படியாவது லகுவாக்குங்க. இவன் என்ன தெரியுமா செய்தான்? இவங்க முதியோருடைய ஆலோசனை தள்ளி போட்டு வாலிபர்கள், தன் வயதில் இருக்கிற வாலிபர்களை தன்னிடமாய் சேர்த்து அவர்களிடத்துல ஆலோசனை சொன்னான். அதுக்கு அந்த வாலிபர்கள் என்ன ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா? நீ அவங்க பாரத்தை இன்னும் அதிகமாக்கு. அவர்களுக்கு என்ன பண்ணு? உங்கள் தகப்பனார் பாரம் சுமத்தினா நான் தேலை கொண்டு உன்னை நடத்துவேன், அவர் உன்னை சவுக்கு நாள் நடத்தியிருந்தா நான் உன்னை தேல்களை கொண்டு அதிகாரம் பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு கடினமான ஆலோசனையை அந்த வாலிபர்கள் கொடுத்தார்கள். இன்னைக்கு வாலிபர்கள் யாருடைய ஆலோசனை கேட்குறீங்க? இந்த சபையில் இருக்கிற வாலிபர்னு உடனே நீங்கள் வாலிபமான வயசை மட்டும் நினச்சிடக்கூடாது. சத்தியத்தில் முதிர்ச்சி அடையாத எல்லாமே வாலிபான ஆட்கள் தான். முதிர்வு அடையாத, சத்தியத்தில் வளர்ச்சி அடையாத தன்மை உள்ளவர்கள் நீங்கள் வாலிபர்கள் தான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் குழந்தைகளை போல இன்னும் உபதேசத்தை கேட்கக்கூடாதபடி சத்தியத்தில் ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள். இந்த சபையில் எத்தனை குழந்தைகள் இருக்குது, எத்தனை முதிர்வு உள்ளவர்கள் இருக்கிறீங்க, எத்தனை சத்தியத்தில் தேறி இருக்கிறன்றதை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசின்றது முக்கியம் இல்லை, சத்தியத்தில் எவ்வளோ முதிர்ச்சி அடைந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். சத்தியத்தில் முதிர்ச்சி அடைந்தவங்களுடைய ஆலோசனை கேட்கலாம். இன்னைக்கு நம்ம யார் ஆலோசனை கேட்குறோம் சொல்லுங்க? வாலிபர்கள் கேளுங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பொண்ணு எனக்கு சொல்லிச்சு, அது இப்படி தான் பண்ணுமா, அது போல நான் நடக்க போறேன், நீ அது போலவே நட. அது கெட்டு பள்ளத்தில் விழும்போது நீ என்ன பண்ணுவ? அது ரெண்டு ஒரே குழியில் இருக்கும். நீ போய் தேடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அப்பா அம்மா இந்த பொண்ணு எந்த ரூட்டுக்கு போச்சு அந்த ரூட்டில் தான் அந்த பொண்ணு போக நீ டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். உலகம் சொல்லுது, உன்னை பற்றி தெரியணும்னா உன் நண்பனை விசாரிச்சா போதும். உலகத்தில் அப்படி ஒரு ஆலோசனை சொல்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது கர்த்தருடைய ஆலோசனை கட்டெழுப்பப்படணும்.
அவர்களுக்கு இருந்த பாரத்தை லகுவாக்க சொன்னா பாரத்தை கூட்டவேன்னு ஒரு ஆலோசனை சொல்றான். இன்னைக்கு வாழ்க்கையில நெருக்கத்தை, வாழ்க்கையில போராட்டத்தை, வாழ்க்கையில வேதனையை, வாழ்க்கையில பாரத்தை கூட்டுறது எதுன்னா முதிரோருடைய ஆலோசனைகள் அல்ல, வாலிபருடைய ஆலோசனைகள். சத்தியத்தில் வளராதவருடைய ஆலோசனை கேட்க கூடாது. நீங்க யார் ஆலோசனை கேட்குறீங்க? பக்கத்து வீட்டில் அந்த வாலிபமான பையன் நல்லா படிச்சிருக்கிறான், அவன்கிட்ட ஆலோசனை கேட்கலாமா? அவன் படிச்சிருந்தாலும் உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை வளர வச்சிருவான் நினைக்கிறியா நீ? உன்னுடைய ஆலோசனை எங்க தெரியுமா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். இவர் பெரிய ஆளு, ராஜா பதவி கிடைச்ச உடனே, இன்னைக்கு சில பேருக்கு பதவி கிடைச்ச உடனே மைண்ட் எல்லாம் பெரிய ஆளாயிரும். அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வாலிபர்களுடைய ஆலோசனை இல்லை. ஆனா ராஜாவான போது யாருடைய ஆலோசனை வருது? உன்கிட்ட கொஞ்சம் பணம் வந்த உடனே, பொருள் வந்த உடனே, உனக்கு சில நல்ல ஒரு நண்பர்கள் கிடைச்ச உடனே, ஐயோ அவன் ரொம்ப பெரிய ஆளு, அவன் ஆலோசனை கேட்டா வாழ்க்கையில முன்னேறிடலாம். தவறான கணக்கு போடாத. அவன் ஆலோசனை கொண்டு போற இடம் எது தெரியுமா? எருசலேமுக்கு நீ ஓடி போவ. நீ இருக்கிற ராஜமேன்மை இழக்க வேண்டியதா இருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை இழக்க வேண்டியதா இருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையின் முன்னேற்றத்தை அந்த சத்துரு பிடுங்கும்படியா இருக்கும். ரெகோபியாம் அரசன் ஆனா இந்த வாலிபருடைய ஆலோசனை கேட்ட போது ராஜ்யத்தை விட்டு ஓடி போயிட்டான். உன் மேன்மைய, உன் வல்லமைய, உன் ஆசீர்வாதத்தை இழந்து நீ ஓட வேண்டியதா இருக்கும். எதனால? முதியோருடைய ஆலோசனையை தள்ளி வாலிபருடைய ஆலோசனை கேட்கறது. இன்னைக்கு சபையில சொல்ற ஆலோசனை கேட்கறீங்களா, உலகம் சொல்ற ஆலோசனை கேட்கறீங்களா? சொல்லுங்க. உங்களை எல்லாரும் எழுப்பி இந்த 11 மாதங்கள் சபையில சொன்ன ஆலோசனை கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவீங்க? இங்க கேட்கற மாதிரி கேட்டோம், ஆனா வாழ்க்கையில கொண்டு வரதான் முடியல, அதனால அதை அப்படியே போட்டு கிடப்பில் வச்சிருக்கிறோம் அப்படி சொல்றீங்களா? வசனம் என்ன சொல்லுது? நீ ஆலோசனையின்படி நடந்தா உன் எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஏன் உன் தாட்ஸ் இன்னும் கிரியேட் செய்ய முடியல? ஏன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை? ஏன் நீ நினைக்கிற காரியம்லாம் சக்சஸ் ஆக மாட்டேங்குது? உனக்கு ஆலோசனை தரும் கர்த்தரை விட்டுட்டு நீ வாலிபரின் ஆலோசனை கேட்கிற. நீ வாலிபமான பிள்ளைங்களை பாருங்க, தவறா கஞ்சா அடிக்கிறவன், போதை அடிக்கிறவன், இப்படிப்பட்ட ஆலோசனை கேட்டு நீ தவற. உன் வழி அப்படிப்பட்ட தவறு ஆலோசனைக்கு போகும்போது, இச்சையான வாழ்க்கைக்கு போகும்போது உன் முடிவு எப்படி இருக்கும்? அதே முடிவு தான் உன் வாழ்க்கையில் இருக்கும். ரெகோபியாமுக்கு கிடைச்ச அரச மேன்மையை இழந்துட்டான். உனக்கு கிடைச்ச ராஜ மேன்மையான அபிஷேகம், உனக்கு கொடுக்கப்பட்டதான ராஜ மேன்மையான வெளிப்படுத்தல்கள், உனக்கு கிடைக்கப்பட்டதான ராஜ மேன்மையான வரங்கள், கிருபைகளை நீ நஷ்டப்படுத்தி போட்டுருவார். நீ ராஜ மேன்மையில் இருக்கிற ராஜாங்கத்தில் இருக்கிறவங்க, நீங்க போன வாரத்தில் கேட்டீங்களே, நீங்களே ராஜாக்களும் ஆசாரியமா கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் ராஜாக்கள். நீ ராஜ மேன்மை எழுந்திருக்கூடாது. இஸ்ரவேலின் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜா ரெகோபியாம். ஆனா ஆலோசனை தள்ளின போது கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். நீ கர்த்தருடைய ஆலோசனை தள்ளும் போது, உலக ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா உன்னை தள்ளி போடுகிறார். இன்னைக்கு ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருக்கணும். அது முதிர்ந்த சத்தியத்தில் தெளிவுள்ளவர்களுடைய ஆலோசனையா இருந்தா உன் வாழ்க்கையில யுத்தத்துல நல்ல யோசனை உண்டாகும். நீ காரியத்துல ஜெயம் உண்டாக்கப்படும். உன்னுடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும். இன்னொரு மனிதன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை வாசிக்கும் போது நீங்கள் அதை எப்படி வாசிக்கலாம்? நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 4-5 வசனத்தை வாசிக்கும் போது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், குறிச்சு வச்சுங்க. நான் உங்களுக்கு காரியத்தை சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 13:4-5. அம்னோன் என்று ஒரு வாலிபன் இருந்தான். அவன் தாவீதினுடைய குமாரன். அவன் அப்சலோமின் மகளாகிய அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமாரோடு விபசாரம் செய்யும்படி அவன் மனதிலே மோகம் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் பலவீனப்பட்ட போது அங்கே தந்திரவாதி ஆகிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் யோனதாப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோனதாப் ஒரு தந்திரவாதி. உள்ள அழகா நுழைஞ்சு ஒரு ஆலோசனை கொடுக்குறான். நீ ஏன் ரொம்ப பலவீனமா இருக்கிற? ஏன் ரொம்ப கவலைப்படுற? அந்த பொண்ணு மேலதான் உனக்கு மனசு இருக்குதா? அந்த பையன் மேலதான் உனக்கு மனசு இருக்குதா? நான் என்ன பண்றேன், உனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்றேன். நீ என்ன பண்ணிடு, அதை அப்படியே செய்ய. உன் ஆசை என்ன பண்ணிடும்? நிறைவேறிடும். இன்னைக்கு உன் ஆசையை நிறைவேற்றதுக்கு யோசனை சொல்றானா? சொல்றாளா? சொல்றான்னு பையனை தான் சொல்றேன் நினைச்சிடாதீங்க. சொல்றாளா? சொல்றவளும் இருக்கிறாங்க, சொல்றவனும் இருக்கிறாங்க. அதால 2 பக்கமும் தான் பிரச்சனை இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தில் ஒரு மனத்தெளிவு இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாமார் ஆகிய தன் சொந்த சகோதரி மேல் இச்சை மோகம் அடைந்தான். அது என்ன அருவருப்பு? கூட பந்த சகோதரி மேல பாவம் என்ன வருதுன்னா அது என்ன அர்த்தம்? நீங்க நினைச்ச உடனே இந்த சகோதரி மேலதான் பாவம் நினைச்சிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற உலகம் என்ன சொல்றான்? ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எல்லாருமே சகோதரர்கள் சகோதரிகள் சொல்றான். நாம் அப்படியே சொல்றோம்? சொல்லுங்க. இந்த வாலிபமான பிள்ளைகளை பாருங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ்டர், அந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சுன்னா பிடிச்சிக்க. கடைசி நேரத்தில் நம்ம நடக்கும். நீ ரோட்டுக்கு வருவா, அவனும் ரோட்டுக்கு வருவான். 2 ரோட்டில் தான் நிற்கணும். நான் சொல்றது துக்கமாக இருக்கும், நான் சொல்றது கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அம்னோன் அவளோடு எவ்வளோ ஸ்நேகிதமாக இருந்து எவ்வளோ நேசிச்சானோ அவளை அவ்வளவா வெறுத்தான். இன்னைக்கு உலகம் தர ஆலோசனை படி நீ வாழ்க்கை கட்டி எழுப்பலான்னு ஏதாவது தவறான மனதை உள்ள வச்சிருந்தா வாழ்க்கை ஜெயமா முடியாது. அதன் முடிவு ரொம்ப வேதனையான முடிவு.
அவன் நினச்சான், நல்ல யோசனை சொல்லிட்டான் அவன் யோனதாபு, அவளை அனுபவிச்சிடலாம், வாழ்க்கையை சமாதானத்தில் கொண்டு. அவன் ஆசை தீர்ந்த பிறகு அவளை நடு ரோட்டு கொண்டு வந்து அவள் தலையின் மேலே மண்ணை வாரி கொண்டு போட்டு அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று இந்த 2 சாமுவேல்ல வாசிக்கிறோம். தாவீதினுடைய மகள் இப்படி அருவருப்புக்குள்ளே போனாள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் யாருடைய ஆலோசனை கேட்கிற? தந்திரவாதியாக யோனாதாபின் ஆலோசனை கேட்கிறாயா? தேவன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலோசனையினால் உன் எண்ணங்கள் ஸ்திரப்படும். கர்த்தருடைய ஆலோசனை உன்னை ஜெயமான பாதைக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய ஆலோசனை உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளது. கர்த்தர் ஆலோசனை தரும் கர்த்தர். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காத. சங்கீதம் 1 அதிகாரத்தில் 1 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலும் பாவிகளுடைய வழிகளும் நில்லாத பரியாசக்கார உட்காரும் இடத்துல நீ உட்காராத. ஏன்னா நீ உட்கார்ந்தாலும் என்ன மண்டை கலங்கிரும்னா அவன் சொல்ற ஆலோசனை உனக்கு நல்லது மாதிரியே தெரியும். சபையில் கேட்கும்போது பாஸ்டர் சொல்றதான் கரெக்ட், பாஸ்டர் சொல்ற வார்த்தை தான் உண்மை, அப்படிதான் வாழணும், இதெல்லாம் சபையில் இருக்கும்போது வரும். வெளியே போனவனே சர்பம் வரும். ஆண்டு சொல்லிட்டே இருந்தார், நீ சாப்பிட்றனால செத்து போயிடுவ, சாகவே சாவ, பின்னாடியே வரான். நீ சாப்பிட்டேன்னா யார் போல மாறிடுவ? தேவ தூதரை போல மாறிடுவ. ஆண்டவர் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பேர் பொய்ன்னு சொன்னவனே வேணும்னு சொல்லிச்சுட்டான் தெரியுமா? அப்படியே அந்த கனியை புசிச்சுட்டான். ஆண்டவர் ஒரு பக்கம் ஆலோசனை சொல்றாரு, மறுபக்கம் சத்துரு ஆலோசனை சொல்றான். இந்த யோனாதாப் என்றவன் மகா தந்திரவாதி. சர்பத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது தந்திரம் உள்ளது. தந்திரமா சொல்லுவான். உன் பார்வைக்கு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். இவர் சொல்றதான் கரெக்டு. ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு. நான் இதை இவ்வளோ ஆழமாக எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துறாரு, பலர் மனதை சந்திக்கிறாரு நான் நினைக்கிறேன். கவனி, நான் இதை இந்த ஒரு வார்த்தையில் இவ்வளோ நேரம் போகும் நான் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உணர்த்துறாரு, யாருக்கும் இந்த வார்த்தை நெருக்குது, நீ இதை ஏற்றுக்கொள்ளும். அந்த ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு வீட்டில். அவங்க அப்பா அம்மா வந்து தினந்தோறும் இந்த பையன் போயிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னு தினந்தோறும் கேட்பான். அவங்க அப்பா ரொம்ப கஷ்டமான ஆள். இப்போ சைக்கிள் வேணாம், கொஞ்சம் நாள் போகட்டும், நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் இப்படி சொல்லிட்டே வரார். ஒரு கட்டத்தில் இவன் பார்த்தான், சைக்கிள் இவர் என்ன பண்ண போகிறதில்ல, வாங்கி தர போகிறல. ஆப்போசிட் வீட்டில், எதிர் வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தார். அந்த அங்கிள் கிட்ட போய் எனக்கு சைக்கிள் கேட்டேன், எங்கள் அப்பா என்ன பண்ணல, வாங்கி தர மாட்டுறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு சைக்கிள் வாங்கி தர முடியுமா? அங்கிள்ஸ் வந்து எப்பவுமே வந்து டேஞ்சரான ஆள் தான். நான் சொல்கிறது பொதுவான அங்கிள்ஸு, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அங்கிள்ஸை சொல்லலை. அந்த அங்கிள் என்ன பண்ணார், உனக்கு வண்டி சைக்கிள் தான்டா வேணும், நான் வாங்கி தரேன், அங்கிள் வாங்கி தரேன். உடனே வாங்கி தந்தார். இப்போ என்ன நினச்சி தெரியுமா, சைக்கிள்னால அந்த குடும்பம் என்ன நடந்து சொல்கிறேன். சைக்கிளில் போன இவன் சைக்கிள் ஓட்ட தெரியாமல் கீழே மேலே விழுந்து இது பெரிய பிரச்சனை ஆனது மட்டும் இல்லை, இந்த சைக்கிள்னால அந்த குழந்தையுடைய அம்மாவோடு தொடர்பு வைக்கலான்னு இவன் ஒரு தவறான எண்ணத்தை வச்சிருக்கிறான். ஒரு சைக்கிளுடைய வாழ்க்கை எங்கே கொண்டு போயிருக்கு பார்த்தியா? உலகம் தர ஆலோசனை எப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், உனக்கு எப்போ எதை வாங்கி கொடுக்கணும், உனக்கு எதை எந்த காலத்தில் செய்யணும்னு யாருக்கு தெரியும்? உன்னை பெற்றவங்களுக்கு உனக்கு கொடுக்குறது தெரியாதா? இந்த காலத்தில் இவனுக்கு பிஸ்கெட் கொடுத்தா தான் சாப்பிடுவான், இந்த காலத்தில் எலும்பு கொடுத்தா தான் சாப்பிடுவான். பிறந்த உடனே வாயில் எலும்பு வச்சா என்ன தெரியுமா நடக்கும், தொண்டை அடிச்சு உடனே பரலோகம் போக வேண்டியதான். எந்த காலத்தில் என்ன தரணுமோ அதை பெற்றவங்களுக்கு தெரியும், நீ அலையாத. இந்த காலத்தில் பிள்ளைங்க சரியான ஆலோசனைகளை வரணும். உன் வாலிபரில் ஆலோசனை கேட்டுட்டு முதியோருடைய ஆலோசனை தள்ளினா, சத்தியத்துக்கு விலகி போனா, வாழ்க்கையின் முடிவு உன் ராஜ மேன்மை இழந்து சத்தியத்தை விட்டு தூரப்பட வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் தீர்க்கமாக பலரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்லுவேன், நீ கர்த்தருடைய ஆலோசனையில் இருந்தா உன் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நீ என்னெல்லாம் ஜெயம் பெற நினைக்கிறியோ கர்த்தர் ஆமென் என்றும் ஆமென் என்றும் அப்படியே செய்வார். வாழ்க்கை ஒரு ஜெய மேன்மைக்கு வரும். நீங்க நம்முடைய பிள்ளைகள் துன்மார்க்கர் ஆலோசனை கேட்கறியா, பாவியோட உட்காரியா? நான் அவங்க கூட சும்மா தான் உட்காந்துருந்தேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குவேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். இவ்வளோ நேரம் மண்டியில் ஏத்துனிய, அப்போ என்ன ஏத்துன சொல்லுங்க. அவங்க வீட்டாண்ட போய் உட்காந்து மணிக்கணக்காக பேசிட்டு வர, அவங்க சொல்ற ஆலோசனை எல்லாம் கேட்டுக்கிற, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்ற. எப்படி செய்யாம போவ? அது விதைக்கப்படுது. அது நீ நல்ல நிலமா இருந்தா, நீ சரியான நிலமா இருந்தா அந்த விதை வேற முளைக்காது. ஏன்னா உனக்கு சத்தியம் தான் இருக்குது. நீ சரியா விதை சத்தியத்தில் முதிர்ச்சி இல்லாத தன்மையா இருந்துச்சுன்னா அந்த விதைகள் உனக்குள்ள விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்கும். அதுக்கு ஒரு நாள் வளர்ந்து எழுமோ, உன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கும். உன் ஆலோசனையினால நீ ஜெயம் பெறுவாயாக. முதியோரின் ஆலோசனையில நில்லு. இரண்டாவது ஆலோசனை, நீதிமொழிகள் 1 அதிகாரத்தினுடைய 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, உங்க தலைக்கு உன் சிரசுக்கு அலங்காரமான முடியாது. பிள்ளைங்களுக்கு அலங்காரம் உடனே நம்ம ஆட்கள் நகை போட்டுடலாமா, இல்லை ஜுவல்ஸ் போட்டுடலாமா, நெத்திக்கு வைக்கிறத போட்டுக்கலாமா, காதுக்கு வைக்கிறத போட்டலாமா, இப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுற. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ உனக்கு அலங்காரமே தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாத. இது எனக்கும் இதே பாலிசி தான், உங்களுக்கும் அதே பாலிசி தான். ஊழியக்காரனுக்கும் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், விசுவாசிக்கும் சேம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். அது மாறாது. உன் தகப்பனை உன் தாயை நீ கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் பெருகும். தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாத.
தகப்பன் வந்து சொல்லும் போது புத்தி சொல்லுங்க, என்ன நீ புத்தி சொல்லிடுற, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஒரு வேலையே கிடையாதா, எப்போ பார்த்தாலும் எனக்கு நான் புத்தி சொல்லிட்டே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா நான் எவ்வளோ ஆளு பெருசாக வளர்ந்துருக்கிறேன். நீ எப்பா நீ வளர்ந்துருக்கிறதா, நீ மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறதா, வளர்ந்தது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில முதிர்ச்சி பெற்றிருக்கிறியா? நீ 20 வயசு ஆன உடனே நான் 20 வயசு ஆகிட்டேன், எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியுமா உனக்கு, இந்த கதையெல்லாம் நீ பேசிக்கிட்டு கூடாது. தகப்பன் புத்தியை கேளு, தாயின் போதகத்தை தள்ளாத. சில நேரத்தில் நாம தகப்பன் புத்தியை தாய் போதகத்தை தள்ளுறதுனால தான் உன் சிரசுக்கு அலங்காரமா இருக்க வேண்டிய ஜொலிக்க வேண்டிய உன் வாழ்க்கை காலு கீழே மிதிக்கப்பட்டு போகிறது. அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கலாம்னு நினைப்பேன். எப்ப தெரியுமா? எப்ப விழுந்து எழுந்து மண்டை உடஞ்சி ரத்த கிளறி ஆகி உட்காந்து தலைமையில கை வச்சு அழுவு பாரு. அப்ப நீ நிறைய பேருடைய வாழ்க்கை எங்க போய் நிக்குதுன்னா தகப்பன் புத்தியை கேட்கறது இல்ல, தாயின் போதகத்தை தள்ளுறது. ரெண்டு விதமான தகப்பன் தாய் இருக்கிறாங்க. ஒன்று சத்தியத்தில் நடத்துகிறதான தகப்பன் தாயுமான சபை, ரெண்டாவது உனக்கு மாம்சிக பிரகாரமான தொடர்புடைய ரத்த சம்பந்தமான தாய் தகப்பனார். இந்த ரெண்டு பேருடைய சத்தியத்தை நீ கேட்கணும், அவங்களுடைய புத்தியை கேட்கணும், அவங்களுடைய போதகத்தை தள்ளக்கூடாது. ஆனால் சபையில் என்ன நடக்குது? அவங்க ரொம்ப கடினமாக பேசுறாரு, அவர் என்னையை டார்கெட் பண்றாரு, என்னால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை செய்ய முடியாது. தகப்பன் சிரிச்சுக்கிற பிள்ளை தான் ஒழுங்கா வளரும். தகப்பன் பிள்ளைகளை கண்டிக்கிறது போல கண்டிக்கிற பிள்ளை தான் நல்லா வளரும். உன் பிள்ளையை தண்ணி தெளிச்சு நீ விட்டுட்டனா அது வளராது. கடைசியில் அது போய் பார்த்தனா அது தவறான பாதையில் தான் நிற்கும். பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். 5 வளையாதது 50 கச்சமா என்ன பண்ணாது, வளாது. இந்த வயசுல அவனை சத்தியத்துக்குள்ள நடத்தாம, இந்த வயசுல அவனை ஜபத்துல நடத்தாம, இந்த வருஷத்துல அவனை கத்தருக்குள்ள நிற்க செய்யாம, அவனுக்கு ஆலோசனை சொல்லாம நீ விட்டுட்டனா 50 வயசுல நீ அழணும். ஐயோ 50 வயசு வரைக்கும் அது போமான்னு தெரியாது. அது ஒரு கேள்விதான். இன்னைக்கு போஸ்டர் ரோட்ல போய் பார்க்குற அந்த போஸ்டருங்களை எல்லாம் செத்து போய் கிடக்கிறோம். வாலிபன் தான் 50-60 வயசு பாட்டிங்க நாங்கள் நேற்று பார்த்துட்டு வரோம், ரோட்ல அழகாக உட்காந்துருக்குது. அதுங்களை பார்த்தா 25 வயசு வாலிபமான மாதிரி இருக்குது. இவன் பார்த்தா 80 வயசு கிழவ மாதிரி செத்து கிடக்கிறான் அங்கங்க. வாலிபர்கள் யார் ஆலோசனை நிற்கிற? உன் ஆலோசனைகள் எங்க இருக்கிறது? முதிர்வருடைய ஆலோசனை கேளு, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத, பாவிகளுடைய ஆலோசனை கேட்காத, இச்சகம் பேசும் ஆளுகளின் ஆலோசனை கேட்காத, கர்த்தர் தரும் ஆலோசனை நிற்க பழக வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். நான் இவ்வளோ காரியங்களை இதில் சொல்லணும்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உணர்த்துறார். தேவனுடைய ஆலோசனைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துறார். நீ வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 28ஆம் வசனம் 25 வாசிக்க. என் ஆலோசனை எல்லாம் என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். நீ ஒரு ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாருங்கப்பா, ரொம்ப போராட்டமா இருக்குது, ஐயோ ஆண்டவரே நான் தத்தளிக்கிறேன், நீச்சல் அடிக்க முடியல, இந்த பிரச்சனை கழுத்துக்கு மேலே எழும்புது, நான் செத்து போற மாதிரி இருக்குது. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு, நீ என்ன தள்ளிட்ட? அப்படியே சொல்லியிருக்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 25ல நீ என் ஆலோசனை எல்லாம் தள்ளி என் கடிந்து கொள்ள என்ன பண்ணல, வெறுத்து. கடிந்து கொள்ளும் போது ஏற்றுக்கொள்ற மனது இருக்குது நம்ம கிட்ட. பாஸ்டர் என்னதான் டார்கெட் பண்ணி கடிந்து கொள்றாரு? உன்னை டார்கெட் பண்ணாம வெளியே இருக்கிறவங்களே டார்கெட் பண்ண முடியும்? சபைக்குள்ள வந்த பிறகு உனக்கு தான் டார்கெட்டு, உன்னை சரிப்படுத்த தான் சபை. வெளியே இருக்கிறவங்களுக்காக பிரசங்கத்தை நான் பண்றேன். அவங்க அந்த பிரசங்கம்லாம் அவங்களுக்கு தேவையான பிரசங்கமே வேற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆலோசனை எல்லாம் தள்ளி, ஆலோசனை தள்ளின்னு இல்லை, ஆலோசனை எல்லாம் ஒன்று கூட கேட்காது. அப்பா அம்மா சொல்லுங்க, இது ஒன்று கூட கேட்கறது இல்லை பாஸ்டர், நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன், இந்த மர மண்டை எதுவுமே கேட்காது. பல பிள்ளைங்க அப்படி தான் இருக்குது, ஒன்றுமே கேட்கறது இல்லை. நீ கேட்கலாம், உன் பிள்ளையும் உன் பேச்ச கேட்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்கறது இல்லை, ஆனால் பிள்ளைங்க மட்டும் கேட்க. ஏய் கேட்குறியா இல்லையா? இப்போ பிறம்ப கொண்டு வரட்டும். நீயே கேட்கறது இல்லை, உன் பிள்ளை மட்டும் கேட்கணுன்ற எப்படி கேட்கும்? நீ சரியில்லைன்னா உன் பிள்ளையும் என்ன பண்ணாது, சரி இருக்காது. நீ அதுக்கிட்ட முட்டி மோதலாம், அழுவலாம், வேலை நடக்காது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆலோசனை எல்லாம் அவர்கள் தள்ளி என் கடிதுகளை எல்லாம் வெறுத்தாங்க. சபையில் ஆண்டவர் சொல்ற, இந்த ஆலோசனைக்குள்ள வா, முதியோருடைய ஆலோசனைகளுக்கு வா, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி. இங்கே சொல்லும் போது உங்க மனசு தோணும், ஆமா ஆண்டவரே ஆலோசனைக்கு வந்துடுறேன். வெளியே போனோன்னு இன்னொரு ஆலோசனை, அதையெல்லாம் தள்ளு, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத, அதெல்லாம் வெறுத்து குப்பையில போடு. நான் ஒரு ஆலோசனை தரேன், இந்த பாவத்தை செய்ய, இப்போ சந்தோஷமாயிரு, இந்த காலத்தை அனுபவி, இதான் நேரம், இதான் காலம். சத்துரு சொல்லுவான். ஆனா முடிவு எங்க தெரியுமா இருக்கும்? நீ ராஜ மேன்மை இழந்து ஓட வேண்டியதா இருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை இழக்க வேண்டியதா இருக்கும். ஆதாம் அவளுக்கு கொடுத்த மகிமையை இந்த தந்திரம் இழக்க செய்தது. ரெகோபியாம் முதியோருடைய ஆலோசனை தலைந்ததுனால ராஜ மேன்மை இழக்க வேண்டியதா இருந்தது. அம்னோன் நல்ல மகனா இருந்தவன், சாட்சி உள்ளவன் தான். ஆனா இவளோட பாவம் செய்யும் போது செத்து போகிறதுக்கு தான் ஜீவனை அப்சலோம் கொலை பண்ணி போட்டான். ஏன் இப்படி நடக்குது? குடும்பத்தில் ஏன் கொலை பாதகத்தின் ஆவிகள்லாம் வருது?
கர்த்தருடைய ஆலோசனையில் சபை நிற்கணும். நீதிமொழிகளை வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். வாசிங்க 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க. அவங்க வாழ்க்கை எழும்பணும் என்ன நினைச்சாலும் எழும்ப முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஆலோசனை இல்லை. நீ கர்த்தர் தர ஆலோசனை இருக்குதா உங்க வாழ்க்கையில? உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர ஆலோசனை சொல்றீங்களா? நீங்க கர்த்தர் ஆலோசனை நடக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் பெரிய ஆட்கள் நினைச்சிருக்கீங்க சபையில, எனக்கே எல்லாம் தெரியும் பாஸ்டர். உங்களுக்கு இப்ப நான் ஆலோசனை சொல்ற நேரம் வந்திருக்குது. சத்தியத்தில் முதிர்ச்சி அடையாத யார் ஆலோசனையும் சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக கேட்கணும். இந்த ஆலோசனை நீங்கள் வெறுக்கும் போது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை ஜெயத்தை பெற முடியாது. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். ஆலோசனை இருக்கிற இடத்துல எண்ணங்கள் ஸ்திரப்படும். ஆலோசனை தருகிற கர்த்தரிடத்தில் திரும்பவும் ஆக. நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் போதகருடைய போதகத்தை நான் வெறுத்தேன். போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. இது யார் தெரியுமா? இது ரோட்ல இருக்கிறவங்க இல்ல, சபையில் இருக்கிற குரூப்புக்கு சொல்றார். என் போதகர் சொல்ல நான் கேட்கல, அவர் கடிந்து கொள்ளுதலை நான் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு எப்படி இருக்குதுன்னா அது பார்வையில ஒரு வெறுப்பா இருக்குது. சபையில பரிசுத்தமா வாழு, கர்த்தருடைய ஆலோசனை நில்லு, உன் வாழ்க்கை கட்டப்படும், நீ ஜெயமான பாதிக்கு வருவ, நல்ல யோசனை வாழ்க்கை கட்டு நான் சொல்லி தருவேன். கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுதுன்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா பிசாசு என்ன சொல்றான்? அந்த போதகத்தை கேட்காத, அப்படி ஆலோசனை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாத, நீ உன் இஷ்ட போக்கில் போ, உனக்கு யாரெல்லாம் உலகத்தில் ஆலோசனை சொல்றாங்களோ செய். முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ எப்படிப்பட்டிருக்குது? ஐயோ ஐயோ நான் என்ன தெரியுமா அர்த்தம்? நரகம் எரிகிற இடம். நரகத்துல தான் ஐயோ 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 என்று சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். முடிவு வாழ்க்கை ஒரு நரகமா மாறிடும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? குடும்பத்தில் ஐயோ வேதனை வேதனை வேதனை, துக்கம் தாங்க முடியல. இது காரணம் என்ன? தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்காமல் அலட்சியம் பண்ணுவது. சத்தியத்தை கேட்கிறோம், மனதில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததை வெறுத்து தள்ளுகிறோம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கிற மனம் இல்லை. அப்ப ஆலோசனை இல்லாத இடத்துல தோல்வி வரும், ஜெயம் வராது. உங்களுக்கு நல்ல ஆலோசனைக்காரர்களாகிய கர்த்தருடைய சத்தியத்தை கொடுக்கிற முதிர்ச்சியான முதிர் உள்ளவர்களை உங்களுக்கு தெரிந்தெடுங்க. நீங்க சபையில ஒரு முதிர்ச்சி உள்ள அனுபவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்க அதுல வளரணும்ன்ற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் சுயபுத்தின் மேல் நீ சாராதே, நீ சுயபுத்தின் மேல சாரக்கூடாது. சிலருக்கு ஆலோசனையே யாரும் தர தேவையில்லை, சிலருக்கு வாலிபர்களுடைய ஆலோசனை தேவைப்படுது, சிலருக்கு சுயபுத்தி. பாஸ்டர் நான் எத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்லி நல்லா வீடு கட்டிருக்கேன் தெரியுமா? பாஸ்டர் நான் சொல்லி தான் அவங்க பொருளெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நான் போய் தான் அந்த கடையிலே அவங்களுக்கு வாங்கி தருவேன், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவ்வளோ பெரிய ஆலோசனை கர்த்தா அப்படின்னு நினச்சிருக்கலாம். நீ எவ்வளோ பெரிய ஆலோசனை கர்த்தாவாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ ஒன்றுமே கிடையாது. நாம் அவருடைய பார்வையில் ஒரு ஜீரோ. உன்னை உருவாக்கினவருக்கு உன்னை விட பல மடங்கு ஆலோசனை இருக்கிறது. அப்படி நாமத்தில் ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர் என்று ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் ஆலோசனை தரும் கர்த்தர். இந்த வருஷத்தின் இறுதியில் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை கர்த்தர் தரும் ஆலோசனை கட்டும்போது எல்லா காரியத்திலும் 1-2 காரியம் இல்ல, எல்லாவற்றிலும் ஜெயம். உங்கள் எண்ணங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்க எண்ணத்தில் இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் கட்டி எழுப்பார். அதுக்கு நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணி ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமான ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏசாயாவின் புஸ்தகத்துல 9:6 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரும் ஆலோசனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து எழுந்தின ஒரு துளிர். இந்த துளிராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவர் நமக்கு ஆலோசனையும் பலனும் தரும் ஆவியை தருகிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், மகனே இன்னைக்கு நீ போற இந்த காரியத்தை இப்படி செய்ய போற, நான் உனக்கு தர ஒரு ஆலோசனை. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் ஆலோசனை கர்த்தர். நம்ம ஆண்டவருடைய கவுன்சிலுக்கு வர்றோமா?
இல்லை உலக கவுன்சிலுக்கு போகிறோமா? கடந்த சில மாதங்களாக நமக்கு இந்த கவுன்சிலிங்லேயே கற்றுக் கொடுத்துட்டு பலர் வந்து உலக கவுன்சிலிங்கில் இருக்கிறீங்க. ஆண்டு சொல்ற நீ ஆண்டோடைய கவுன்சிலுக்கு வா, ஆண்டோடைய ஆலோசனைக்கு வந்துடு, எண்ணங்கள் ஸ்திரப்படும், நீ தோற்று போன எல்லா இடங்களும் மறுபடியும் ஜெயத்தை நீ பெறணும்னா தேவனுடைய ஆலோசனைக்கு மறுபடியும் திரும்ப என்று கற்று சொல்கிறார். நான் ஒரு சிலரை பார்க்குறேன் வெளி சபையில், நம்ம சபையில் உடனே பாஸ்டர் என்னதான் சொல்கிறாரு நீ தப்பாக எடுத்துக்கூடாது. ஒரு சிலர் பாஸ்டர் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க சுய புத்தியிலே போயிட்டு பாஸ்டர் நான் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டு வரேன் பாஸ்டர், பணத்தை எல்லாம் செலவு பண்ணுவான், ட்ரை பண்ணுவான், முட்டி மோதுவான், கடைசியில் தோத்துட்டு பிறகு பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆச்சு, நீங்கள் உபாசம் பண்ணி ஜாம் பண்ணி திரும்ப வேறு ஏதாவது காரிச்சு. நான் தான் சொன்னேன் முதலே நீ போகாத, அது உனக்கு வாய்க்காது, ஜெயம் இருக்காது. சொல்லும்படி என்ன பண்ணுறது இல்லைன்னா நம்ம ஆட்கள் கீழ்படிறது இல்லை. அந்த ஆளுக்கு வேறு வேலை கிடையாது, அந்த ஊழியக்காரன் வேலையே அதுதான், தடை பண்ணிட்டே இருப்பார். உன்னை தடை பண்ணுறதுனால எனக்கு எதாவது வரும்னா பரவாயில்ல, நான் தடை பண்ணலாம். உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தடை வச்சா எனக்கு எதாவது வருவான், ஒன்றும் வராது. ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி நமக்குள்ளே வந்துவிட்டால், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மனது நமக்கு வந்துவிட்டால், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணும்போது, கர்த்தர் தருகிற ஆலோசனைகளை கட்டி எழுப்பும் போது எல்லா காரியங்களிலும் ஜெயம் நிச்சயமாக இருக்கிறது. ஆலோசனையினாலே வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகிறது. இதை நீங்கள் விலகிக் கொள்ளணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ நல்ல யோசனை பண்ணி இப்படி ஆலோசனைகள் வரும்போது கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை விடுவித்து எல்லா வல்லமையிலிருந்து ஜெய வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். நல் யோசனை உன்னை காப்பாற்றும், உன் புத்தி உன்னை பாதுகாக்கும். கர்த்தர் தருகிற ஆலோசனை, கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறதான ஆலோசனை, கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது உன்னை எல்லா சத்துருவுக்கும், எல்லா தோல்விக்கும், எல்லா முடிவுக்கும், எல்லா அழிவுக்கும், எல்லா போராட்டத்துக்கும் உன்னை நீங்களாக்கி உன்னை பாதுகாத்து உன்னை தப்புவிக்கும். அதனால் யுத்தம் பண்ணும்போது நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் எண்ணங்கள், ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். இப்போ முதலாவது ஆலோசனையினாலே நீங்கள் ஜெயத்தை பெறலாம். இரண்டாவது, தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 28ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தானியேல் 6:28. தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. இது என்ன ஜெயம்? இது ஜெபத்தின் மூலமாக வருகிற ஒரு ஜெயம். 3 வேளையும் தேவ சமூகத்தில் குறித்த நேரத்தில் தான் செய்து வந்த வழக்கத்தின்படி செய்கிற ஜெபம். இன்னைக்கு குடும்பத்தில் வழக்கத்தின்படி செய்கிற ஜெபம் இருக்குதா? நீங்க ஜெபிக்கலாம், ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது அவன் முன் செய்தது போல செய்யப்படுகிறதான ஒரு ஜெபம். இதை நீங்க எங்கே வாசிக்க முடியும்? 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 6:13. அவன் தான் பண்ணும் விண்ணப்பத்தை குறித்த காலத்துல, குறித்த நேரத்துல, அந்தி சந்தி மதியான வேளத்துல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவான். உங்களை போல அவருக்கும் வேலை உண்டுங்க. ராஜா அரசாங்கத்தில் இருக்கிறாருன்னா சாதாரண ஆள் அல்ல. இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தா உங்களுக்கு தெரியும். 120 தேசாதிபதிகளுக்கு 3 பிரதானிகளை நியமிக்கிறாங்க. அந்த 3 பிரதானிகளில் தானியேல் விசேஷித்த ஆவி உடையவன், தேவன் அவனை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தினார் என்பதை தானியேல் 6:3 வாசிக்க முடியும். ஒரு பிரதானி 120 நாடும் கண்ட்ரோல் வச்சிருக்கிற ஒரு பிரதானிக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க 2 பிள்ளையை வச்சிருக்கிறேன், ஜெபம் பண்ண முடியல, குடும்பத்தில் இவங்களாம் இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் ஜெபம் பண்ண முடியல. இந்த நேரம் காலம் பிள்ளைங்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடு. ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும் கொடு. நீங்க ஜெப ஜீவம் இருக்குதா? குடும்பத்தில் ஜெபமே இல்லை. சில சபைகளை பார்க்கிறேன், நல்ல ஜெபம், சபையில் அப்படி நெருப்பு இறங்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்குது, ஜெபம் இல்லை. நான் போய் பார்த்தேன், இவன் என்ன சத்தியத்தை கேட்குறான், என்ன வார்த்தையில முதிர்ச்சியில கட்டப்பட்டிருக்கிறான். நீ ஜெப ஜீவியத்தில் எங்க இருக்கிற? தானியேலுடைய காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. இந்த காரியம் என்பது ஜெயத்திலே முடிவதற்கு ஜெப ஜீவியம், விண்ணப்பத்தின் ஜெப ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது. முன் செய்தது போல அவன் விண்ணப்பம் பண்ணினான். அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். அவன் என்ன விண்ணப்பம் பண்ணான்னு நான் நினைச்சு பார்க்குறேன், ஆண்டவரே எங்களை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு போவீரா? எப்படி என் எருசலேமை கட்டி முடிப்பீரா? என் வாழ்க்கை மறுபடியும் முன்னிருந்த ஸ்தானத்துக்கு வருமா? என்னை மறுபடியும் யூதாவுக்கு கொண்டு போயிருவீரா? இந்த விண்ணப்பம் அவன் மனதில் ஏற்கிறதுனால தினமும் தினமும் தினமும், இன்னைக்கு தெரில, நாளைக்கு வெளியே போவேன், நாளைக்கு விடுதலையான தெரில, ஆனால் தினந்தோறும் தான் செய்த வந்தபடியே விண்ணப்பித்து ஜெபித்து கொண்டு வந்தால் அவன் விண்ணப்பம் செய்கிறதை அவர்களை கண்டு கொண்டார்கள் என்று 11ஆம் வசனத்தில் கூட வாசிக்க முடியும். நீங்கள் அதை 10-11 வாசிக்கும் போது அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து அறிந்த போதிலும்
தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிரதானிக்கு எவ்வளவு வேலை இருக்கும். இப்ப நம்ம ஊர் எம்எல்ஏ கிட்ட கேட்டு பாருங்க, டைம் இல்லை, பிஸி. அவர் இருக்கிறது ஒரு சர்டைன் லிமிட் தான். ஒரு மாவட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள அவருக்கு இடம் இருக்கு. ஆனால் தானியலுக்கு அப்படி இல்லை. 120 நாடு, அந்த 120 நாடு தேசாதிபதிகளுக்கு மேல 3 பிரதானி. அந்த பிரதானியில விசேஷமான பிரதானி தானியல். 120 கண்ட்ரீஸ் உடைய கண்ட்ரோல் பவர் இந்த தானியலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த மனுஷன் எப்படி ஜெபம் செய்ய முடியும்? வச்சு பாருங்க. வீட்டில் 3 பிள்ளைங்க வச்சிருக்கிறோம், 4 பிள்ளை வச்சிருக்கிறோம், ஒரு பிள்ளையை வச்சிருக்கிறோம். இதை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறதா, துவைக்கிறதா, வெளுக்கிறதா, இதுக்கே நேரம் பத்தல, ஜெபம் பண்ண முடியல, இதெல்லாம் சாக்கு பக்க சொல்லிட்டு நீ சபையில் உட்காந்துக்கிட்டு இருக்க. தானியல் 120 நாடு. மோடி ஒரு நாட்டுக்கு தான் பிரைம் மினிஸ்டர். 120 நாடுக்கும் பிரதானியா இருந்தா எவ்வளவு வேலை இருக்குன்னு யோசிச்சு பார். ஆனா அவர் என்ன பண்றாரா? தான் முன் செய்து வந்தபடியே தன் தேவனுடைய சமூகத்துக்கு வீட்டின் மேலே ஏறி மேல் வீட்டில் எருசலேமின் பலகணிக்கு நேராக கைகளை விரித்து முழங்கால் படிட்டு தான் முன் செய்ததுபடியே ஸ்தோத்திரம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதா? 6 மணிக்கு ஜெபம்னா உன் வீட்டில் 6 மணிக்கு நீ ஜெபத்தில் வந்துடணும். 8 மணிக்கு ஜெபம்னா 8 மணிக்கு சாவே இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் சாகணும். இதுதான் ஜெப ஜீவியம். அப்படி யாராவது ஜெபிக்கிறீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். நான் தினமும் 6 மணிக்கு என் குடும்பத்தோடு ஜெபிக்கிறேன். 4 மணிக்குனா 4 மணிக்கு பிரைசிங் உட்காந்துருவேன். 5 மணிக்குனா 5 மணிக்கு பிரைசிங் உட்காந்துருவேன். அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஒரு ஆள் இருக்கிறீங்க. ஒரு சபையிலே 2 இருக்குது. மற்ற டிக்கெட்லாம் எங்கே போகணும்னு தெரியல. நீங்கள் எண்ணெயும் வேணும், தீவட்டி வேணும். உனக்கு கவனிங்க, வேதத்தில் எண்ணெய் இருந்தால் தான் தீவட்டி எரியும். எண்ணெய் குறைய 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 தீவட்டி அணைந்து போக, தீவட்டி எரியாது. நீ கொஞ்சம் எரியிற மாதிரி தெரியலாம், நல்லா ஓடுற மாதிரி தெரியும். எண்ணெயை அதிகப்படுத்திட்டே இருந்தாதான் தீபம் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ விளக்கு வச்சாங்க எல்லாரும் வீட்டிலும் பாருங்க, அந்த எண்ணெய் குறைஞ்சிட்டு தான் தீபம் எரியுமா? எரியாது. நீ ஜபத்துல முன்ன செய்தது போல ஊத்திட்டே இருக்கணும், எண்ணெயை அதை ஃபில் பண்ணிட்டே இருக்கணும், நிரப்பிட்டே இருக்கணும். அப்படி யாரும் ஜபிக்கிறீங்களா? ஜபமே இல்லை. சபையில் வரும்போது தான் அப்போதான். அதனால தான் உங்களால் என்ன பண்ணணும்னா, சபையில் ஜெபிக்க முடியல, சபையில் பாட முடியல, கை தட்ட முடியல, ஆராதிக்க முடியல. ஏன் வரலன்னா வீட்டில் ப்ராக்டிஸ் இல்லை. 6 நாள் உலகத்தில் இருந்துட்டு 7ஆம் நாள் வந்தவொடனே ஆண்டவரே நான் உமக்கு தான் தரேன், 6 நாள் எங்கே போயிட்டு வந்த ராஜான்னு உன்னை கேட்பார். தானியேல் அப்படிப்பட்டவன் அல்ல. தான் முன்குறித்தபடி, தான் நியமித்தபடி 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறான். அவனுக்கு இருந்த வேலை முழங்கால் போடுற அளவுக்கு டைம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னொரு விஷயம், ராஜா சொல்றான், என்ன தவிர யார் வணங்கினாலும் அவனை கொலை பண்ணுவேன், அவனை சிங்கத்தின் கெபியில போடணும் முத்திரை போட்டிருக்குது. நீங்க ஜெபிக்க கூடாதுன்னு யாராவது வீட்டில் சொல்லிட்டா என்ன பண்றோம்? கொலை பண்ணிடுவாங்க. நமக்கு ஏதாவது சோறு வைக்காம போயிடுவாங்க. உனக்கு சோறு வைக்காமல் போட்டோம், உன்னை வீட்டை விட்டு துரத்துட்டோம், உன்னை இல்லாமல் பண்ணட்டும், உன்னை நடுத்தரு கொண்டு வரட்டும், நீ என்ன செய்யணும்? நீ முன் செய்து வந்தபடியே உன் ஜெபத்தில் நிற்கணும். தானியலுக்கு பத்திரத்தில் முத்திரை வைத்து தெரியும். ஆனால் தெரிஞ்சும் சொல்கிறான், நான் முன் செய்தது போல தான் ஜெபம் பண்ணுவேன். நீ என்னை கொன்று போட்டாலும் சரி, என்னை சிங்கத்தின் கெபியில் போட்டாலும் சரி, என்னை அக்கினி ஜுவாலையில் போட்டாலும் சரி, என் கழுத்தை 2 அறுத்தாலும் சரி, என்னை உயிரோடு கொளுத்தினாலும் சரி, நான் என் ஜெபத்தை விட்டுற மாட்டேன். அப்போ உயிரை விட மேலானது எதுனா ஜபம். இன்னைக்கு உயிரை விட மேலானது ஜபன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சபையில்? என் உயிரை விட பெருசு ஜபம் தான். அப்படிப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இரவும் பகலும் தேவ சமூகத்தையே முத்தமிடுவாங்க. ஆண்டவரே ஆண்டவரே நான் விண்ணப்பிக்கிறேன் ஐயா. நான் நினைக்கிறேன் தானியலுக்கு, ஆண்டவரே நாங்களை எருசலேமே பாழாக்கி சுட்டெரித்துட்டாங்களே, நான் எப்போ தான் எருசலேமுக்கு போவேன்னு தெரியல. உங்களுக்குள்ள ஒரு மனதுக்கம், நான் எப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போவேன், நான் எப்போ என் வாழ்க்கை கட்டப்படும், சத்துரு என் வாழ்க்கையை சூறையாடி அக்கினியால சாம்பலாக்கி போட்டுட்டானே, என்னை சிறைப்பிடித்து இந்த பாபிலோனுக்குள்ள பாவ வல்லமைக்குள்ள வைத்திருக்கிறானே, இந்த சிறைப்பட்ட வாழ்க்கையில் நான் என்னைக்கு வெளியே வருவேன்? யூதாவில துதித்து கொண்டிருந்தவன், யூதாவில நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன், ஆனால் இப்போ பாபிலோன்ல ஒரு சிறை கைதி. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமான இருந்த நாட்கள்ல இருந்து சத்துரு உங்களை பல காரியத்தை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா மறுபடியும் வாழ்க்கை கட்டி எழுப்பி எருசலேமின் வாழ்வை காண்பதற்கு இரவும் பகலும் குறிப்பிட்ட நாட்களில் முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி எருசலேமின் பலகணிக்கு நேராக பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தை முத்தமிட்டு ஜெபிக்கணும். இது நீங்கள் மத்தேயில வாசிக்க முடியும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் அளிப்பார் என்று வாசிக்கிறோம். தனி ஜபம் என்பது சீக்ரெட் ப்ரேயர். ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய ப்ரேயரில் முக்கியமான ப்ரேயர் ஒரு தனி ஜபம் இருக்கணும். அது பர்சனல் லைஃப் ப்ரேயர். செகண்டு, ஒரு தனி ஜபமும் இல்லாமல் 2வது குடும்ப ஜபம் இருக்கணும்.
குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கிற ப்ராக்டிஸ் இருக்கணும். மூன்றாவது சபை கூடுதலில் உள்ள ஐக்கிய ஜெபம். இது மூணும் ஒரு ஜப ஜீவியத்தில் அவங்களை நகர்த்திட்டே போய் ஜெயத்தில் கொண்டு வரும். இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா? தானியேல் ஜெபிக்கிறத பார்த்து எங்கே கொண்டு போய் போட்டாங்க? சிங்க கேபியில் போட்டாங்க. இப்போ சிங்க கேபியில் யார் போறா? தானியேல் போறார். தானியேல் சிங்க கேபியில் போட்ட பிறகு சிங்கம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? சாப்பிட்டு அவரை பீஸ் பீஸ் ஆகிடுச்சு. அப்படி தானே? தானியேல் ஜப வீரர். உலகம் வந்து உன்னை சொல்லும், நீ உன்னை காலி பண்ணிடுவேன், உன்னை அழிச்சிருவேன், ஜெபிச்சா உனக்கு அடி விழும், ஜெபிச்சா நீ முன்னேற முடியாது, ஜெபிச்சனா நான் உன்னை என்ன செய்வேன்னு தெரியாது, இதெல்லாம் உலகம் சொல்லும். ஆனா சிங்கத்தின் கெபி நடுவில் இந்த ஜபம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுச்சு. நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 22ஆம் வசனத்தை வாசித்தா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஒரு சிங்கம் இல்லைங்க. நான் நினைக்கிறேன் அங்க சொல்லப்பட்டிருக்கு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. ஒரு சிங்கம் நம்ம பக்கத்துல வந்தாலே நம்ம பாதி பேர் இப்ப இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு ஓடி இருப்பீங்க. ஒரு சிங்கத்துக்கு புலி வருதுன்னு சொன்னா நான் ஒருத்தன் ஊர்ல வருத்தனும் இல்லையா? புலி வருதுன்னு சொன்னதுக்கு இங்க எத்தனை சிங்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. நான் நினைக்கிறேன் ஒரு 5 சிங்கம் நிக்குது, தானியேலோட நிக்குதுன்னா தானியேல் அதை கண்டு என்ன பண்ணல, சிங்கங்களா வாங்கப்பா, உங்களுக்கு எல்லாரும் கிளாஸ் எடுக்க போறேன், உட்காருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நீங்களாம் நான் மோதி பார்த்துருவோம். சிங்கங்கள் என்ன பண்ண முடியல. சத்ரு வந்து ஒரு சிங்கம் 1 பேதுரு 5 வாசிக்கும் போது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ஒரு செத்துப்போன சிங்கம், அதுக்கு பவர் கிடையாது, ஆனா சிங்கம் பேருக்கு தான் சிங்கமோ தவிர அதுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அது கெர்ச்சிக்கும், ஆனா கடிக்க முடியாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது கடைசி வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 8ஆம் வசனம் 5:8. 1 பேதுரு 5:8 வாசிங்க. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வரான். யாருக்கு விரோதமா? ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, கர்த்தருக்காக நிற்கிறவங்களுக்கு விரோதமா. நீ ஜெபம் பண்ண முழங்கால் படிடும் போது பிரச்சனை வரும், நீ ஜெபம் பண்ண முழங்கால் படிடும் போது சோதனைகள் வரும், நீ ஜெபம் பண்ண முழங்கால் படி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். உன் ஜெபத்தை குறைக்கிறது எப்படி, உன்னை ஜெப ஜீவிதத்தை வந்து வெளியே கொண்டு வர்றது எப்படி, உன் ஜெபத்தை முறிக்கிறது எப்படி, இதெல்லாம் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நாம என்ன பண்ணுவோம்? தூக்க மயக்கமாக இருக்குது பாஸ்டர், காலையில் பண்ணிக்குவோம். காலை என்பது மறுநாள் காலையாகும், மறுநாள் காலையாகும், மறுநாள் மரணம் தான் ஜபத்துக்கு. இன்னைக்கு பல பேர் மறுநாள் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த நாளை என்பது இல்லை என்பதும் ஒன்று. நீங்கள் நிறைய பேர் நாளை என்னீங்கன்னா அதோட முடிஞ்சு கதை. நாளைக்கு 4 மணிக்கு எழுந்து ஜாம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர், நாளைக்கு காலையிலேருந்து சர்வீஸ்க்கு வரட்டுமா? ஆண்டு வரும்போது பாஸ்டர், ஆண்டவரே நான் நாளைக்கு காலையில் வரேன், கொஞ்சம் டைம் மாற்றிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உன்னை முதல்ல எங்கே கொண்டு போய் போடுவார் தெரியுமா? அழுகையும் பற்கரிப்போடுதான் இடத்துல அக்கினிக்குள்ள கொண்டு போய் போடும். ஆண்டவர் குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் ஜபம் பண்ண பழகணும். ஜபத்தை வந்து சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், இவனை எப்படியாவது ஜபத்திலேருந்து நிறுத்தணும். இன்னைக்கு நீ சபைக்கு வருவது, ஜபத்துக்கு வருவது, வீட்டில் தனி ஜபம் பண்ணுவது பிசாசுக்கு பிடிக்காது. அதுக்கு சிங்கத்தை எழுப்போம். வீட்டில் ஒரு சிங்கம் எழுமும், ஏய் ஜபம் பண்ணாத, உன்னை காலி பண்ணிடுவேன் வரும். நான் சொல்ற வேலையை விட்டுட்டு நீ ஒரு வேலை செய்யறேன்னு ஒரு ஆவி வந்து பேசும். அது இந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் ஆவி. தானியேல் சொல்கிறான், நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு வேலையும் செய்கிறேன். ஒரு குற்றம், தானியேல் வந்து 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, ஒரு குற்றமும் ஒரு குறைவும் இல்லாத மனுஷன் தானியேல். அவன்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை, ஒரு குறைவுமே இல்லை. அந்த மாதிரி மனுஷன் நீங்கள் இந்த ஊரில் பார்த்தே இருக்க மாட்டீங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தில் அவன் மேலே ஒரு குற்றத்தையும் ஒரு குறைவையும் ஒரு முகாந்திரத்தையும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் சத்துரு அவனை விழுங்க பார்க்கறான். நீ ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேன், நீ ஜபத்துக்கு தான் உட்கார்ற. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சிங்கம் போல வருவான் விழுங்குறதுக்கு. நீங்கள் ஒன்றுமே செய்யல, நீங்கள் யோசனை வர, நான் ஒன்றுமே செய்யலை, நான் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் எழும்ப முடியல, இந்த சத்துரு என்னை பலவீனப்படுத்துறானே. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவன் விழுங்க வருவான், நீ அவனை கட்டணும். அதான் சொல்கிறார் ஆண்டவர், பலவான முந்தி கட்டு. ஜபத்தில் உட்காருமா அந்த பலவான கட்டிடணும். எந்தெந்த ஆவிகள்லாம் எழும்புதோ அந்த ஆவியெல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன். கட்டிட்டு நீ ஜபத்தில் இறங்கி பாரு. சிங்கத்தின் வாயை கட்டின போது எந்த ராஜா கட்டளையை போட்டான் அந்த ராஜா வந்து பார்க்கிறான், தானியேலே தானியேலே, சிங்கங்கள் உன்னை சேதப்படாதபடிக்கு உன்னை கர்த்தர் பாதுகாத்தாரா என்று தானியேல் இடத்தில் அவன் வந்து கேட்டதை வாசிக்க முடியும். நீங்க வாசிப்பா 23. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை எல்லாவற்றுக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.
நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையத்தில் ஜபத்தை மட்டும் விட்டுக்கூடாது. 4 மணி ஜபம், போராடு. தூக்கம் வரும், பலவீனம் வரும், நில்லை, ஜபத்தில் நின்று பாரு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? அப்ப ராஜாக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குது, நான் ஆராதிக்கிற தேவன் தேவன் அல்ல, மேலான ஒரு வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். அவரே இந்த சர்வ பூமிக்கு ஆண்டவர், அவரே எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவரே வல்லமை உள்ள தேவன், அவரே ஜெயத்தை தர வல்லமுள்ளவர், நாம் ஒன்றுமில்லை என்பது ராஜாவுக்கு அறிந்திருந்தது. அப்ப ராஜா போய் கேட்கிறான், தானியேலே தானியேலே, துயர சத்தமா அழுகுறான். அவன் சொல்றான், தானியேலே ராஜாவே, நான் உமக்கு முன்பா குற்றமா இல்லை, என் தேவனுக்கு முன்பா நான் குற்றமா இல்லை. நீ உலகத்திலும் குற்றம் இல்லாதவனா இருக்கணும், கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு குற்றம் இல்லாதவனா இருக்கணும், கர்த்தருடைய பார்வையில குற்றம் இல்லாதவனா இருக்கணும். உன் ஜபத்தை கர்த்தர் அங்கீகரித்து சிங்கத்தின் வாயை கட்டி போடுவார். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, 22 வாசிங்க, 22. அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். சிங்கம் வருதுன்னா நீ கர்த்தருடைய பார்வையில் உண்மையா இருக்கணும், கொடுக்கப்பட்ட வீட்டில் உண்மையா இருக்கணும், உன் ஜபத்துல சரியா இருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு உன் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகும். அதனாலதான் தானியேலுக்கு சொல்லப்பட்டது, தரியு நாட்டின் காலத்திலும் பெர்சியாவின் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம், உன் காரியம் எல்லாவற்றுக்கும் சக்சஸ் தான், எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாகும். நீ எடுக்கிற காரியத்தில் ஜெயத்தின் மேல் ஜெயம், கர்த்தர் தரும் ஜெயத்தை உன் காரியத்தில் நீ பார்க்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே காரணம் தான் இருக்குது, நீ குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். முதல்ல உங்கள்கிட்ட குற்றம் இருக்கக்கூடாது, உன்கிட்ட பாவம் இல்லாத ஒரு ஜீவம் இருக்கணும். உங்களோட பிழைகள் குற்றம் இருந்துச்சுன்னா சத்துரு கட்ட முடியாது. சில பேர் நினைக்கிறீங்க, பிசாசை கட்டுறான் பார், உருட்டுறான் பாருன்னு போறான். உன்கிட்ட பாவம் இருந்தா பிசாசு உன்னை அடிப்பான். சொல்ற விளங்குதா உங்களுக்கு? சில பேர் பேயை ஓட்ட போறேன்னு போவாங்க, இவர்கிட்ட பாவம் இருக்கும், பாவத்தோடு போய் பேயை ஓட்ட போனா பாவத்தில் பிசாசு உன்னை திரும்ப அடிப்பான். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நீ முதல்ல ஒரு சுத்திகரிப்பு வேணும், குற்றமற்றவனா இருக்கணும். தானியேல் குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் குற்றமற்ற ஒரு மனசாட்சி உள்ளவன். அதனால சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தல ராஜாவே, நான் உமக்கு முன்பா குற்றமற்றவனா இருந்தேன், என் தேவனுடைய பார்வையில் நான் நீதி கேடு செய்ததில்லை. அதனால ராஜாவே சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் கட்டி போட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சிங்கங்களின் வாய்களுக்கு போட முடியாது கட்டளையிடுறதுக்கு நின்னா பாருங்க, அவனை எல்லாரும் கர்த்தர் எங்கே கொண்டு போய் போட்டார் தெரியுமா? 23:4 வாசிக்கும் போது, அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அப்போ தேவன் என்ன செய்யறாரு? நீதிமான்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், அவர் துன்மார்க்கரை அழித்து போட வல்லமுள்ளவராக இருக்கிறார். துன்மார்க்கர் எழும்பும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். உங்க வீட்டில் ஒரு ஜப சத்தம், உங்க வீட்டில் கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கணும், அதை நீங்க விட்டுக்கூடாது. நீதிமொழிகள் 11:8 வாசிக்கும் போது, நீதிமானுக்கு இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான் என்று நீதிமொழிகள் 11:8 வாசிக்கிறோம். உனக்கு ஒருத்தன் பள்ளம் வெட்டானா அந்த பள்ளத்தில் அவனே கொண்டு வந்து கர்த்தர் போடுவார். நீதிமொழிகள் 11:8. நீதிமானுக்கு வசனம், நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கனை கர்த்தர். நீதிமான் ஆகிய தானியேல் சிங்கக்கேபியில் இருந்தா கர்த்தர் அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்தார். அதே சிங்கக்கேபியில துன்மார்க்கமா இருக்கணும் கொண்டு வந்து பீஸ் பீஸ் ஆகிட்டான், எலும்புங்க ஒண்ணும் இல்லாம. நீ ஜபம் பண்ணா உன்னை யார் பள்ளத்தில் போடுவேன், உன் வாழ்க்கை அமிழ்த்தி போடுவேன், உன் வாழ்க்கை பாதாளத்தை தள்ளி போட்டுருவேன், நீ எழும்ப முடியாது, உன்னை அமிழ்த்தி போடுவேன் யார் சொன்னாங்களோ, நீ சரியானபடி குற்றமற்ற மனசாட்சியோடு தேவ சமூகத்தில் பலவானை முந்தி கட்டி முன் செய்து வந்தது போல விண்ணப்பத்தையும் ஸ்தோத்திரத்தையும் கர்த்தருக்கு நேராக பலகணியில் இருக்கிற எருசலேமுக்கு நேராக கைகளை விட்டு ஜெபிக்கும் போது சிங்கத்தின் வாய்களை கட்டி நிர்மூலமாக்கி உன் காரியத்தில் கர்த்தர் ஜெயம் தர வல்லமை உள்ளவர். தரிவின் காலத்திலும் கோரேசின் ராஜ்ய பாரத்தின் காலங்களிலும் தானியேலின் காரியமோ என்றால் ஜெயமாய் முடிந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றி இருக்கிறார். தானியேல் 6:3 வாசிக்கும் போது, தானியேல் மேல் கர்த்தர் ஒரு விசேஷத்தை ஆவியை வச்சிருக்கிறார். உங்க மேல இருக்கிற அனாயிட்டிங் அபிஷேகம் விசேஷத்தை ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீ தோல்விக்கு இடம் இல்லை. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றா, நீ தோத்து போனன்ற பேர் அகராதியில் இருக்கக்கூடாது. ஊர்ல நீ தோத்து போனா இருக்கலாம், இனி ஒரு காலமா தோத்து போக கூடாது. நீ எப்போது எப்படி இருக்கணும்னா விண்ணப்பம் ஜெபம் செய்யணும். அது எப்படி இருக்கணும்? முன் செய்து வந்தபடியே. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் 4 மணிக்கு எழும்புவேன், 1 மணி நேரம் ஜெபிப்பேன், அல்லது நான் 5 மணிக்கு எழும்புவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், காலையில் இத்தனை மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், மதியம் இவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இரவில் ஒரு நேரத்தை குறித்து வச்சு இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். சில பேர் நேரங்காலெல்லாம் குறிக்கிறது இல்லை, மற்றதுக்கெல்லாம் நேரங்காலம் குறிக்கிறோம். நான் 6 மணிக்கு கல்யாணத்துக்கு வந்துடுறேன், நீ மேக்கப் பண்ணிட்டு கரெக்டாக வந்துரு. பியூட்டி பார்லருக்கு போகும்போது 5 மணிக்கு நான் உள்ள கரெக்டாக இருப்பேன், அப்போ தான் 1 மணி நேரத்தில் மேக்கப் முடியும், 2 பேரும் ஒன்றா. இதுக்கெல்லாம் 5 மணிக்கு வர முடியுது, இதுக்கெல்லாம் ஷார்ப்பாக போகிறல.
டாக்டர் அப்பாயின்மெண்ட் 10 மணிக்குன்னா 10 மணிக்கு அடுத்து போய் பாரு. என்ன சொன்ன தெரியுமா? மறுபடியும் வேற டோக்கன் எடுன்றான். டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஊசிக்கு ஒரு மருந்துக்கு ஷார்ப்பா நிக்கிற, செத்து போயிருவல, அந்த பயம், உயிர் போயிருன்ற பயம். ஆனால் கர்த்தர் சமூகத்துக்கு ஜெபம் பண்ணா 6 மணிக்கு தானே பாஸ்டர், ஆண்டவரே 6:30 மணிக்கு வாங்க பேசிக்குவோம். 6:30 மணிக்கு வேணா ஆண்டவரே, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வாங்க. அவர் என்ன வந்து போகிறதுக்கு நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன உனக்கு அடியால பொடியால? கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு மேலான ஒரு எஜமான் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு எஜமானா இருக்கிறார். நாமுடைய தகப்பன். அப்படி புத்தியை கேளு, அப்படி ஆலோசனை பண்ணி நட. ஜப ஜீவியத்தில் கட்டி எழுப்பு. இங்க இருக்கிற வாலிபர்கள் சொல்றேன், 4 மணி ஜபத்தை நீ செஞ்சாதான் உன் வாலிபத்தை நீ ஜெயிக்க முடியும். நீ 4 to 5 ஜெபிக்கலன்னா உன் வாழ்க்கையில தினமும் பிசாசும் பாவம் ஒன்று போராடும். 4 to 5 நீ முழங்கால போடு. 120 தேசத்துக்கும் பிரதானி அவனே ஜெபம் பண்றான். உனக்கு எத்தனை நாடு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க? தமிழ்நாட்டை வச்சிருக்கிறீங்களா, இல்லை வேலூரை வச்சிருக்கிறீங்களா, ராணிப்பேட்டை உங்க கையில் கொடுத்துருக்காரு? இருக்கிற ஏரியாவில் ஒரு கிரவுண்ட் இடம் ஒன்றும் வாங்க முடியல. 120 நாடுக்கும் ஒரு அதிகாரியாகிய பிரதானிக்கு ஜபம் இருக்குதுன்னா உங்களுக்கு எத்தனை நாடு கொடுத்துருக்கிறாரு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அதில் ஆண்டவர் எனக்கு 100 நாடு ஆர்டர் கொடுத்துருக்கிறாரு. பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, பில் கலெக்டர் நான் கலெக்ட் பண்ணிட்டே எழுதிட்டே இருப்பேன், கையெழுத்து போட நேரம் இல்லை. அப்படி யாராவது இருக்கிறீங்களா அந்த சபையில்? அதே வேலை, அதே சாப்பாடு, அதே சமைக்கிறது, அதே துவைக்கிறது, அதே ரெடி பண்ணுறது, இது ரொட்டீனாக செய்கிறது தானே? டைமை மாற்று, காலங்களை மாற்று. இது கடைசி காலம். கர்த்தருக்கு உன் காலத்தை ஒப்புக்கொடு. உன்னுடைய காலங்கள் அப்படி கரங்கள் இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்கள் இருக்கட்டும். அப்படி செய்யும்போது கர்த்தர் இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு, சிங்கத்தின் வாயை கட்டுறது மட்டுமல்ல, இந்த சிங்கங்களுக்கு காரணமாக இந்த சத்துருக்களை அதே சிங்கத்தின் வாயில கர்த்தர் விட பண்ணுவார். உனக்கு விரோதமாக ஒருத்தன் செய்வின மாந்திரிக பிசாசு அனுப்புறான்னா ஒரு வழியா வந்தவன் 7 வழியா ஓடி அவனே பிடிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆலோசனையினாலே உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். 2வது, ஜெபம் நிர்ணயிக்கப்பட்ட ஜெபம், அல்லது இப்படி சொல்லுவேன் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி, எப்போதும் குறிக்கப்பட்ட காலத்தின் ஜெபம். குறிக்கப்பட்ட காலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பமும் ஜெபமும் கர்த்தர் பதில் அளித்து நமக்கு ஜெயத்தை தருகிறார். எல்லாவற்றிலும் ஜெயம் பெறணும். சபையில் நீங்கள் அப்படி ஒரு ஜெப ஜீவித்தை கட்டி எழுப்பணும். நேரம் இல்லை, நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரத்தில் இது நாம் தொடர்ந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கடைசியாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வேகமா வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். நம்முடைய நியாயத்துக்கு ஜெயம் எங்கிருந்து வரும்? இன்னைக்கு பலர் பேர், நான் நியாயமாக தான் போராடுறேன் பாஸ்டர், நான் நியாயமாக தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் அவங்க என்னை எதிர்க்கிறாங்களே, நான் நியாயமான வழியில தான் போகிறேன், ஆனால் அவங்கள அநியாயமாக என் மேல் வீண் பழி போடுறாங்க, அநியாயமாக என்கிட்ட எழும்புறாங்க, அநியாயமாக என்னை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை ஏதாவது செய்யணும் அநியாயமான வழிகளை செயல்படுறாங்க. நான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். அது நெறிந்த நாணல மங்கி எரிகிற திரிய கர்த்தர் அணையாமல் இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணல் என்றால் என்ன? நாணல் என்றால் இப்போ நீங்கள் ஏரி கரையில் நீங்கள் போவீங்கன்னா அந்த தண்ணியில் இந்த நாணல் வளர்ந்துருக்கும். இது காற்று வரும்போது இப்படி அசையும், காற்று இப்படி அடிக்கும்போது இப்படி அசையும். நம்முடைய வாழ்க்கை இந்த அநியாயமான காலத்தினால இப்படியும் அப்படியும் அலசடிப்பட்டு கொண்டிருக்கலாம். இல்லாது நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் திரிகர் அணையிறது போல தெரியலாம். உங்கள் ஜபஜீவியம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட தன்மைகள் இந்த விளக்கு அணைந்து போகிறது போல தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நியாயத்துக்கு அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுவார். உங்களுக்கு நியாயம் செய்ய கர்த்தர் இறங்குவார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நியாயம் இல்லையா? ஐயோ இவர்கள் எல்லாம் எனக்கு அநியாயமா எழும்புறாங்களே, இவங்க எல்லாம் எனக்கு அநியாயம் செய்யும்படி கூட்டம் கூடுறாங்களே, நான் என்ன செய்ய போறேன்? ஒரு மனுஷனா இருந்தா நான் சமாளிச்சிடுவேன், இல்ல ஒரு தனி ஆளா இருந்தா நான் போராடிடுவேன். இவ்வளவு பேர் எனக்கு அநியாயம் செய்ய எழும்புறாங்களே, நான் நம்பின எல்லாரும் எனக்கு அநியாயம் பண்றாங்க, என் முதுகுல குத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நான் என்ன செய்வதுனே தெரியல அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நம்முடைய தேவன் அநியாயத்துக்கு தேவன் அல்ல, நியாயத்தின் தேவன். அவருக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா நிசி, நீதியை ஜெயக்கொடியாக ஏற்றுகிறார். அவர்கிட்ட இந்த உலகத்துல கோர்ட்ல நீ தப்பிச்சலாம், கொலை பண்ணி கூட, ஆனா கர்த்தருடைய பார்வையில தப்பு பண்ணி ஒரு மனுஷனும் தப்பித்து போகிறது இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம், இதுக்கு என்னைக்கு நியாயம் பிறக்க போகுதுன்னு தெரியல. நம்ம ஆளுங்கெல்லாம் ரொம்ப நியாயாதிபதி தான், நாமளே ஒரு நியாயம் தீர்த்துறது. ஆண்டவர் என்னைக்கு நியாயம் வரும், என்னைக்கு நியாயம் பிறக்க போகுது, என்ன என்னைக்கு நியாயம் பிறகுதா, நீ பிறக்கட்டும். அது என்ன பிறக்கட்டும்னா, அது என்ன பிறக்கிறதுக்கு அது கர்ப்பவதியாக இருக்குதா? எனக்கு ஒன்றும் புரியல. நியாயம் பிறக்கிறனால பிறக்கட்டும், எனக்கு தெரியல. அது என்னைக்கு கர்ப்பவதி ஆகி அது எந்த 10ஆம் மாதத்தில் டெலிவரி ஆகி எப்போ உனக்கு நியாயம் வரும்னு தெரியல. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். உலக தருகிற நியாயம் அல்ல, கர்த்தர் பார்வையில் நாம் நியாயம் உள்ளவர்களாக இருக்கும்போது, நீதி உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நியாயம் செய்கிறவர்.
அநியாயமான காரியங்களை கர்த்தர் செய்ய மாட்டார். நாம் என்ன சொல்லணும், ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. அவர் அநியாயம் பண்ணுறவரே இல்லை. நீ அநியாயம் வேணாம் பண்ணியிருப்ப, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அநியாயம் பண்ண மாட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி. அவருடைய பார்வையில் அநியாயம் என்ற வார்த்தைக்கு அடையாளமே இல்லை. அவர் நியாயம் தீர்க்கிறவர், நியாயாதிபதி, நீதி உள்ள தேவன். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உங்களுக்கு அநியாயமாக எழும்பியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. இவங்கெல்லாம் எனக்கு அநியாயம் பண்ணுறாங்களே, நான் நம்பின எல்லாரும் எனக்கு முதல்ல குத்துறாங்களே, இந்த அநியாயத்தை நான் எப்படி பொறுத்து கொள்வது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சீக்கிரமாய் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். நீங்கள் லூக்கா அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இந்த நியாயம் யாருக்கு கர்த்தர் செய்கிறார்னா, லூக்கா 18ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 7-8. கர்த்தர் சொல்றார், இந்த வருஷத்தினுடைய கடைசியில் சொல்றார், சீக்கிரமாய் உனக்கு நியாயம் செய்வேன். சீக்கிரத்தில் அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. உங்களுக்கு 2 காரியம் இந்த நியாயம் செய்வதற்கு, நியாயத்தில் ஜெயம் பெறுவதற்கு 2 காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்கு நியாயத்தில் ஜெயம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நியாயமான காரியங்களுக்கு ஜெயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறீர்களா? பல நாட்களாக சில கேஸு, சில காரியங்கள், இந்த போலீஸ் ஸ்டேஷனும் கேஸுமாக நியாயத்துக்காக போராடுறீங்களா? ஜனங்களுடைய காரியங்களுக்கு இந்த நியாயம் எங்கிருந்து புறப்பட வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு வழியை கர்த்தர் இன்னைக்கு சொல்றார். நீ நியாயம் சீக்கிரமா பெறணும்னா முதலாவது இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இரவும் பகலும் தம்மை நோக்கி அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கூப்பிடுவதாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இப்ப முதலாவது கர்த்தர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவதற்கு இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இப்ப இரவும் பகலும் ஜெபிக்கிறது சொல்லுங்க. இரவும் பகலும் நாம ஜெபிக்கிறோமா? இரவும் பகலும் ஜெபிக்கிறீங்க? யாராவது கை தூக்கும் பார்க்கலாம். நான் இரவு ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஜெபிக்கிறேன். ஏதாவது ஒரு சில தான் இருக்க முடியும், ரேர். இன்னைக்கு இரவு பகலாம் ஜெபிக்கிற குரூப்லாம் போயிடுச்சு. ஆண்டு வரும்போது பார்த்துக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு? ஜபம் இல்லைன்னா என்ன, பாஸ்டர் ஜபம் பண்றாருல, அவருக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம்ல, டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட ஒதுக்கிட்டோம், அவர் பண்ணிட்டு இருக்கட்டும். இந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. உனக்கு நியாயம் வரணும்னா இரவும் பகலும் நீ தேவ சமூகத்துக்கு ஜெபிக்கணும். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல அவர் சீக்கிரமா நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அப்ப ஆண்டவர் இருக்க மாட்டாரு, நியாயம் செய்வார். அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேஸில், அந்த நீதிபதியுடைய கேஸில், அந்த மனுஷனுடைய பார்வையில், அந்த உலக மனுஷன் எவன்லாம் அநியாயமாக நமக்கு விரோதமாக எழுமினோ அவன் மத்தியில் கர்த்தர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். ஆனால் என்ன பண்ணணும்? இரவும் பகலும் பொறுமையோடு ஜெபம் பண்ணணும். நம்மளுக்கு பொறுமையே இல்லை. இன்னைக்கு நைட்டு மட்டும் ஜெபம் பண்ணுவார், நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், ஆனால் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஒரு நைட்டு பண்ண மிச்ச நைட்டெல்லாம் என்னைக்கு போக போகிற? மீதம் இருக்கிற நைட்டெல்லாம் என்ன செய்ய போகிற? அங்கே சொல்லப்பட்டுக்கிறது, நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து. எப்படி இருக்கிற ஆண்டவரை நான் பார்த்தேன். இரவும் பகலும் ஜபம் பண்ண வச்சுட்டு இவர் நீடிய பொறுமைனா அப்போ என்னைக்கு தான் அவன் கதையை முடியுது? 1 நாளில் முடியுமா? 2 நாளில் முடியுமா? 3 நாளில் முடியுமா? ஆண்டு பார்க்கிறாரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்வார். இப்போ கோர்ட்டில் பாருங்க, பணம் கொடுத்தா வெளியே வந்துடலாம். அப்படிலாம் மாறிச்சு சிஸ்டம். கொலை பண்ணுறான், சீக்கிரம் பார்த்தா வெளியே வந்துட்டு இருக்கிறான். கொலை பண்ணவன் யாரு, கொலை செஞ்சவன் யாருன்னு தெரியல. பிக் பாக்கெட் அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பொய் பேசுறாங்க, திருடுறாங்க, கொலை பண்றாங்க, என்னென்னவோ பண்றான். பணம் வச்சிருந்தா அவன் நியாயம் தான், உடனே பணம் தான் இப்ப நியாயமா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பணத்தினாலோ பொருளாலோ கிடைக்கப்படாத நியாயம் தேவனாலே நமக்கு நியாயம் கிடைக்கும். நம்முடைய தேவன் சீக்கிரமாய் நமக்கு நியாயம் செய்வார். இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அதை கேட்டு அவருக்கு நியாயம் செய்கிறார். இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். இரவும் பகலும் உங்க வீட்டில் ஜப சத்தம் கேட்கணும். சில பேர்லாம் 10 to 12 ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை பார்க்கிறார். ஐயோ என் மகன் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மட்டும் விழிச்சு ஜெபம் பண்ணுறாங்க. விழித்திருக்கணும். நம்ம தூங்கி கொண்டிருக்கிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இது விழித்திருக்கிற காலம், இது நித்திரை பண்ணுகிற நாட்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. பேதுருக்கும் யோவானு கர்த்தர் என்ன சொன்னாரு? ஐயோ நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களே, கர்த்தர் சொல்ல எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? விழிப்புள்ள ஆவி எனக்கு தாருங்க ஆண்டவரே, என் கண்களை விழிப்புள்ளதாக்கும். உன்னத பாட்டு 5:2 வாசிக்கும் போது, நானும் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ கர்த்தருக்குள் விழித்திருந்தது. தூங்கினாலும் உட்கார்ந்திருந்தாலும் பேசினாலும் இரவும் பகலும் என் நேசனுடைய சத்தத்தின் இருதயம் எனக்குள்ளே ஒரு ஜப ஆவி கொழுந்து விட்டு எரியணும். அப்படிப்பட்ட ஜபிக்கிறவங்க யாராவது சபையில் இருக்கீங்களா? ரொம்ப ரேர் தான். எல்லா சபையிலுமே கஷ்டம். உடையக்காரரே நிறைய பேர் ஜபிக்கிறதுல இரவும் பகலும் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வேலை, இதுதான். இதுக்கு சரியா போச்சு. கேட்டு பாருங்க, என்ன உடம்பு வலி தெரியுமா பாஸ்டர்? நீ என்ன இரவும் பகலும் சொன்னா உனக்கு வேற வேலை கிடையாதியா? அதான் நீ பண்ற. இன்னைக்கு என்ன உடம்பு வலி தெரியுமா?
எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்கள் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் 37ஆம் வசனத்தில் ஒரு பாட்டி எப்படி ஜெபம் பண்ணது பாருங்க. ஏறக்குறைய 84 வயது நிறைந்த ஒரு வாலிபமான விதவை 84 வயது நிறைந்த வாலிபமான ஒரு பெண்ணு, அப்படித்தானே? 84 வயசுனா என்ன டைமு? பெட்டி எப்போ வரும், யார் எப்போ பெட்டிக்குள்ளே போட்டு மூடுவாங்கன்ற டைம். 7 வருஷம் கணவனோட வாழ்ந்து விதவையாக்கப்பட்ட அந்த பெண்ணு 84 ஏஜில் என்ன பண்ணுறதுதான், இரவும் பகலும் தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முட்டி வரல, கை வரல, இடுப்பு வரல, வாய் வரல, எதுவுமே வராமல் போயிடும். கடைசியில் வராதுன்னா முற்றிலுமா வராது. கத்தருக்காக முடியாத வாய், கத்தருக்காக கொடுக்க முடியாத கரம், கத்தருக்காக நடக்க முடியாத காலு, கடைசியில் என்ன வராது? வராதுன்னு போய் பேசினா சுத்தமா வராது. நான் சொல்லுவேன், ஜப நேரத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. இரவும் பகலும் 84 வயது அந்த பாட்டிக்கு என்ன ஜபம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே எப்போ சாவு வரும், எப்போ போவேன், இப்படியா ஜபம் பண்ணிருக்கோம். 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சது. உலக வாழ்க்கையை தூக்கி போட்டு தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்தையே பிடிச்சிருக்காத. குடும்பம் தேவை, பிள்ளைகள் தேவை, எல்லாம் தேவை. அதை விட அவங்களுக்காக நீ ஜபம் பண்றதா ரொம்ப அவசியம். பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஜபிக்கும் போது சீக்கிரமாய் அவர்கள் நியாயம் செய்து அவர் விசுவாசத்தை கத்த வர்த்திக்க பண்றார். இரவும் பகலும் ஜபிக்க முடியுதா? பிரசவ வேதனை படுற அம்மா போய் கேட்டு பாருங்க, கொஞ்ச நேரம் அழாம படுத்துருமா, நீ காலையிலமா அழுன்னு சொன்னா அழுமா? வலி வந்துட்டு அது அமைதியா இந்த படு அமைதியான அழுமா, அமைதியா இருக்குமா? நீங்க சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்றதுக்கு பதிலாக நான் ஏதாவது கல் கூட வாழ்ந்துருக்கலாம். நான் வலி வருதுன்னு சொல்கிறேன், இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கானே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? மரியாதையை வெளியே போயிரு, இல்லை நான் உன்னை கொலையே பண்ணிடுவேன். எனக்கு எவ்வளோ வேதனை வலி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அந்த வலிக்கெல்லாம் இரவும் பகலும் கத்துறதுக்கு பலன் இருக்குது. அதுக்கு அந்த வலி அப்படி பொறுக்க முடியல, அதெல்லாம் கத்துவோம். ஆனால் இரவுல ஜபம் பண்ண மாட்டேன். பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க, ஐயோ ஆண் பிள்ளையான்னு தெரில, பெண் பிள்ளையான்னு தெரில, எப்போ பிறக்குன்னு தெரில, 11ஆம் தெரில, 12ஆம் தெரில, அது 3 நாள் இழுத்தடிச்சிருக்கோம். 3 நாளுமே ஒரு தூங்க மாட்டார் நைட்டும் பகலும். ஆனால் கத்தோலிக்க சமூகத்தில் இரவு மேலே ஜபிக்க முடியலையே. எப்படி ஜபிக்க முடியாமல் இருக்குது? தேவனுடைய வருகை என்பது திருடன் வருகிற நேரமாக இருக்கிறது. இரவையில் அவர் வருகிற வண்ணமாய் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரவில் வர்ற திருடன் வண்ணமாக வராரு. நீ போவியா? சபை போகுமா? என்னையா இந்த ஆள் ரொம்ப கடினமாக பேச நினைக்காதீங்க. சபை பரலோகம் போனால் இந்த விட இன்னும் கடினமாக பேச வேண்டியது இருக்குது. நான் ஒரு 10% தான் போகிறேன், இன்னும் 90% இருக்குது ஷார்ப்பு. நீங்கள் இரவும் பகலும் ஜபிக்கிற ஜப ஜீவியம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். அவன் எதுக்காக காத்திருந்தா தெரியுமா? எருசலேமிலே மீட்பு உண்டாக தன்னை காத்து கொண்டிருந்தால் இருந்து அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த மீட்பை அவருடைய கண்கள் பார்த்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு. இந்த 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கல, ஆனால் பிறந்தாருன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாம் கொண்டாடுறாங்க. அங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மீட்பை அவ பார்த்தா. எப்படி தெரியுமா பார்க்க முடிஞ்சது? ஆண்டவரை தரிசிக்க முடிகிற வாழ்க்கை, மீட்பரை பார்த்து பரலோக ராஜ்யம் போகிறடைய வாழ்க்கை என்பது இரவும் பகலும் ஜெபிக்கிற வாழ்க்கை. பரலோகத்துக்கு போயிடுவேன் நம்பிக்கை இருக்கிறது போல இரவும் பகலும் அதற்காக ஜெபிக்கிற ஜபாபி வேணும். 84 வயது நிறைந்த எலும்பும் தசையும் தோலும் சுருங்கி போய் ஒன்றுமில்லாத ஒரு பாட்டிக்கே அந்த வைராக்கியம் இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறார். நாம எவ்வளவு ஜெபம் பண்ணணும்? நீங்கள் சொல்லலாம், அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, எனக்கு எல்லாம் டசன் கணக்கில் இருக்குது, என்ன செய்யுது? வேலை டசன் கணக்கு இருக்குது, பிள்ளைகள் டசன் கணக்கு இருக்குது, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் பிரச்சனை மேலே தலைக்கு மேலே வெள்ளம் இருக்குது. அதுக்கு கொடுக்காம போனால் எங்கள் வீட்டை விட்டு துரத்திடுவோம். ஜபம் பண்ண வேண்டிய நேரத்தில் சில பேருக்கு ஒரு தப்பான ஒரு ஆலோசனை இருக்குது. சில பேர் எப்போ பார்த்தாலும் பேக் எடுத்துகிட்டு ஊழியன்னு போயிட்டு இருக்கும். அப்படி போகக்கூடாது. முதல்ல குடும்பத்தை ஒழுங்காக நடத்து, அப்போ ஜபத்துக்கு வா. ரெண்டுமே ஒழுங்கு இருக்கணும். குடும்பத்தையும் ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணணும், சபைக்கும் பேலன்ஸ் பண்ணணும். அங்கே பிரச்சனை வரக்கூடாது. தானியேல் வந்து ஜபம் பண்ணுறான்னா ராஜ்யங்கத்தையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஜபத்தில் உட்காரான். அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லை, ஒரு குற்றம் இல்லை. ராஜா வந்து சொல்ல முடியாது ஜபம் பண்ணிட்டே இருக்கிறான், வேலையை விட்டுட்டான், அவனும் அவன் மேலே குறையும் குற்றமும் சொல்ல முடியாது. ஏன்னா வேலையிலும் சரியா இருக்கிறான், ஜபத்திலும் சரியா இருக்கிறான். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை குடும்பத்திலும் சரியாயிரு, கொடுக்கப்பட்ட ஜப நேரத்திலும் சரியாயிரு. இப்படி இரவும் பகலும் ஜபிக்கிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் அவர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். இன்னைக்கு உங்களுக்கு நியாயம் வேணுமா? இரவும் பகலும் முழங்கால போடு, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண, அபயமிடு. ஆண்டவரே எனக்கு வழி தெரியல, நீ தான் எனக்கு வழி.
84 வயது நிறைந்த அந்த அண்ணாளுக்கு யாரும் இல்லாத ஒரு அனாதை. ஒருவேளை உன்னை எல்லாரும் உலகம் புறக்கணித்து கைவிடப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீ ஒரு துக்கமான ஒரு மன கிளேசமுள்ள ஸ்திரியா இருக்கலாம். தேவ சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி ஆண்டவரே என்று அபயமிடும்போது கர்த்தர் எல்லா காரியத்தை நமக்கு நியாயம் செய்கிறவர். அதனால தான் எல்லாரும் இரவு பகல தேவசமத்தில் இருந்துக்கிறாங்க. நீங்கள் உபாகமத்தில் வாசிக்கும் போது உபாகமத்தில் வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மோசே 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையில் இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் தேவ சமூகத்தில் மோசே இருந்ததுனால கர்த்தர் பிரமாணங்களை கற்பனைகளை கொடுத்து மோசேயின் முகம் கர்த்தருடைய முகத்தை போல இருந்தது. கர்த்தருடைய பிரகாசம் மோசேயின் முகத்தில் வீச பண்ணினார். மோசேனுடைய வாழ்க்கை பலமாக இருந்தது. அது இரவும் பகலும் வருகிறதான ஜெப ஆவி. 40 நாள் சீனாய் மலையில் இருந்தார். இது உபாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் 11ஆம் வசனத்தில். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெப ஆவி வந்து விட வேண்டும். இரவும் பகலும் இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். நம்முடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம் வரணும். இரண்டாவது, நியாயம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே அந்த 8ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை காண்பாரோ. நம்ம விசுவாசத்தினால உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். கடந்த வாரத்தில் கேட்டது போல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான் யோவான் 18 மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, இரவும் பகலும் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு விசுவாசம் இருக்கணும். இப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்கிற தேவன். உங்கள் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எறிகிற திரிய அணைய மாட்டார். நம்முடைய தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஆகவே இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கடந்த வாரத்தில் ஒரு 5 குறிப்புகளை நாம் பார்த்தோம். இந்த நாட்களில் ஒரு 3 காரியங்கள் நாம் தியானம் செய்திருக்கிறோம். முதலாவது காரியம் என்ன? நல் யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. ஆலோசனைகள் அநேகர் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். இரண்டாவது, குறிக்கப்பட்ட காலத்தில் செய்யப்படும் ஜெயம். குறிக்கப்பட்ட காலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு, விண்ணப்ப ஜபத்திற்கு ஜெயம் கிடைக்கும். மூன்றாவது, நியாயத்திற்கு அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். நம்ம ஒரு 8 காரியம் இது வரைக்கும் தியானம் பண்ணியிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த 8ம் சரியாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்கள் பார்வையில் வந்து நிற்கும். ஜெயம் எல்லாவற்றிலும் கிடைக்கும். இதில் தோல்வின்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. இதில் தோற்று போனேன், அதில் மட்டும் ஜெயிச்சிட்டேன் இல்லை. எல்லாவற்றுக்கும் ஜெயம் தருகிறவர் கிறிஸ்து இயேசுக்குள் எங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் என் தோல்விகளை நீ ஜெயமாய் மாற்றும். என் தோற்று போன வாழ்க்கையில் அவர் ஜெய உண்டாகும்.